Thank you so much, sir. Thank you so much, Kamaraj sir. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். Once again, let me tell you everybody, எல்லாரும் வந்து பண்ண வேண்டிய விஷயம், இன்னைக்கு வந்து நம்ம ஆர்சிஎம்மோட டைமண்ட் அவர் வந்திருக்காங்க நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் த பிளாட்ஃபார்ம் ஃபுல். இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்படின்னா நிறைய ஆளுங்களை பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வருது பெரிய விஷயம் இல்லை. இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படின்னா அப்ப நமக்கு வந்து நிறைய லீடர்ஸ் இருக்கு. எவ்ரிபடி இஸ் டெல்லிங் தட் நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, நமக்கு பொருள் வந்து பயங்கரமான பொருள், நமக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னா எனக்கு 10 லட்சம் கிடைக்கும், உங்களுக்கு வந்து 20 லட்சம் கிடைக்கும் எல்லாம் சொல்லலாம். ஆனா பெர் மந்த் ஒரு 50 லட்சத்துக்கு மேல இன்கம் கிடைக்கிற ஆளுங்க டைரக்ட்லி வந்து நமக்கு பேசும்போது அதுதான் ഏറ്റവും பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு சொல்ல மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்க வந்து டைமண்ட் ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து 50 லட்சம் பெர் மந்த் கிடைக்கும், 75 lakhs உங்களுக்கு பெர் மந்த் கிடைக்கும் சொல்லலாம். ஆனா எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. நான் வந்து டைமண்ட் பின்னுக்கு போனோம், அப்பதான் கிடைக்கும். ஆனா ஆல்ரெடி வந்து எல்லா மாதமும் 50 லட்சத்துக்கு மேல இன்கம் வாங்குற ஒரு ஆளு நம்ம கிட்ட டைரக்ட்லி வந்து நீங்க வந்து நான் சொல்ற இந்த விஷயங்கள் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கும் வந்து இந்த 50 லட்சம் கிடைக்குன்னு சொல்லும் போதுதான் சரியான மோட்டிவேஷன். நம்ம ஒவ்வொரு ஆளுங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து பூஸ்டப் ஆகுறது அந்த டைம்ல தான். So this is the right time to take all your teammate to this platform. இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வேற ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணலனாலும் இந்த ப்ரோக்ராம்ல மேக்சிமம் ஆளுங்களை நீங்க கொண்டு வாங்க. நம்ம டைமண்ட் சுரேந்திரவட் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா, லைஃப்ல வந்து நம்ம வந்து எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சொன்னா இப்போ எல்லா பெரிய லெவல் இன்கம் ஜெனரேட் பண்ற பெரிய பிசினஸ் மேன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பில்கேட்ஸ் நமக்கு சொல்லலாம், நம்ம அமேசான் ஆர்டர் நமக்கு ஜெஃப் பெசோஸ் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஆளுங்களுக்கும் இருக்கிற குவாலிட்டி என்னன்னு தெரியுமா? தே வில் கண்டினியூ லேர்னிங். அவ வந்து படிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு வந்து எல்லாமே தெரியும், எல்லாமே படிச்சிருக்கேன், நான் வந்து எல்லாம் படிச்சுட்டேன், இனிமே வந்து எனக்கு நிறைய காசு பர் மந்த் லட்சக்கணக்கினும் கோடிக்கணக்கிന് ரூபாய் என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு இருக்காங்க, இனிமே எதுக்கு நான் படிக்கணும்? அந்த மாதிரி யாருமே யோசிக்கல. அவரோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விஷயம் வந்து கரெக்டா வந்து அக்னாலஜி பண்ணி அது கரெக்டா வந்து, அது மட்டும் இல்ல, அவர் வந்து அவரோட எல்லா லீடர்ஸுக்கும் வந்து அந்த ரெஸ்பெக்ட் இப்பவும் கொடுக்குறாங்க. அவரு வந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ண நிறைய ஆளுங்க இருக்காது. மேபி வந்து அவருக்கு மேல குவாலிட்டி இருக்கிற ஆளுங்க இருக்கலாம், அவருக்கு கீழே குவாலிட்டி இருக்கிற ஆளுங்களா இருக்கலாம், சேம் டு சேம் அதே ஸ்டேஜ்ல இருக்கிற ஆளுங்க இருக்கலாம், நிறைய ஆளுங்க இருக்கும். I am not only talking about RCM or direct selling. I am talking about in any industry. ஏது இண்டஸ்ட்ரியில நீங்க பார்த்தாலும் அவர் வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அவர் வந்து எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்க, நம்ம டைமண்ட் சுரேந்திரவட் சார் ரைட் நோ he is not only a diamond சுரேந்திரவட், he is a டாக்டர் சுரேந்திரவட். அவர் வந்து அந்த டாக்டர் பட்டம் அவருக்கு வந்து அவருக்கு கிடைச்சது எப்போ? இப்ப இந்த ரீசெண்டா வந்து அவர் வந்து அந்த டாக்டர் பட்டம் அவருக்கு கிடைச்சிருக்காங்க. அது வந்து கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து அதே அது அந்த பிஹெச்டி அவர் எடுத்து அது படிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் சர்டிபிகேட் கிடைச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின், இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் பிளான் பிரசன்டேஷன் நம்ம சொல்லி கொடுத்தா ஆளுங்க வந்து ஐயோ இது படிக்கணுமா, இது படிக்கிறதெல்லாம் பயங்கர தலைவலி, ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேன்னு ஆளுங்க சொல்றீங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு நியூட்ரி சார்ஜும் இல்லைன்னா வந்து ஒரு கீசோல ஏதாவது ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்தா, ஒரு டார்கெட் நம்ம கொடுத்தா, ஐயோ இது வந்து படிக்கணுமா, இது இன்னுமே என்னோட மூளையில சொல்லிட்டு நம்ம விடுறாங்க. ஆனா டைமண்ட் சுரேந்திரவட் சார் அவரோட டாக்டரேட் டிகிரி எடுத்தது வந்து அவர் டைமண்ட் ஆனதுக்கு அப்புறம். சோ திஸ் இஸ் த திங். நம்ம எல்லாரும் வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் கிடைக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, வேற விஷயம் வந்து நம்ம இப்ப இந்த ஆர்சி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் बट सर एक्चुअली लेट मी கொஞ்ச ஆள் थोड़ा बहुत लोग आने तक थोड़ा सा मैं कंटिन्यू करता हूं सर, उसके बाद आपको कॉल करेंगे, राइट? வேற விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆளுங்க வந்து ஏர்லி குவிட் பண்றாங்க. இந்த பிசினஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யாருக்குமே வந்து என்ன சொல்லணும், அதுக்கு அவருக்கு வந்து யாரும் வெயிட் பண்ண முடியாது. இம்மிடியட்லி வந்து அவர் நினைக்கிற அளவுக்கு காசு கிடைக்கல. மேபி வந்து அவரு டைமண்ட் பின் எல்லாம் வந்து அவரோட மைண்டுக்குள்ளே இல்லை. ஆனாலும் வந்து பெர் மந்த் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கணும், 50,000 ரூபாய் கிடைக்கணும்னு ஜாயின் பண்ண நாள்ல இருந்த ஆளுங்களுக்கு வந்து அதுக்காக ஆசை மட்டும்தான் இருக்கு. பட் தேர் இஸ் நோ பிளானிங் அட் ஆல். அதுக்காக பிளானிங் ஒண்ணுமே இல்லை. சோ ஒரு இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சிஸ்டம் கிட் பண்ணி போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் யோசிக்கணும், வை ஐ ஜாயின் இன் ஆர்சிஎம். எதுக்கு வந்து இந்த பிசினஸ்க்குள்ள வந்தாங்க? நீங்க குவிட் பண்ணும் போது எல்லா ஆளுங்களும் யோசிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி நான் கொஞ்ச நாள் வந்து எனக்கு வந்து பிசினஸ் கிடைக்கல, எனக்கு வந்து இன்கம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டு போறதுக்காக இந்த பிசினஸ்க்குள்ள வந்தேன். நோ,
we are here to become a successful person. ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்காக நான் நினைச்ச மாதிரி இந்த பிசினஸ்ல எனக்கு அந்த இன்கம் ஜெனரேட் பண்றதுக்காக தான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்திருக்காங்க. And why Diamond Surendra Vatsari is right now a diamond pin achiever? Because he never quit. இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கிற சேம் பிரச்சனைக வந்து அவருக்கும் வந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலும் ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ளேயும் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவருக்கும் இருந்தாங்க. ஐயோ பொருள் கரெக்டா கிடைக்கல, டெப்போ ஆளுங்க வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணல, டீம்ல இருக்கிற லீடர்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி இட்ஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி. ஆனா அவர் இந்த டயமண்ட் பட்டத்துக்கு போயிருக்குன்னா இன்னும் இல்ல, அவர் வந்து ஆல்ரெடி வந்து இவ்வளவு பொருள் இல்லாத காலகட்டத்துல, இவ்வளவு நம்ம கம்பெனி சிஸ்டம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாத காலகட்டத்துல, ஜூம் மீட்டிங் இல்லாத காலகட்டத்துல அவர் டைமண்ட் பெண்ணுக்கு போயிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் இருக்கு. ஹி நெவர் கிட். இந்த சிஸ்டத்துல அவர் பிலீவ் பண்ணி, அந்த பிலீஃப் தான் இன்னைக்கு வந்து அவரை டைமண்ட் பின்னுக்கு கொண்டு போயிருக்காங்க. And not only that, he is not only a diamond pin achiever, he is the president of Direct Selling Welfare Association. இன்னைக்கு வந்து ஆல் இந்தியா லெவல்ல டைமண்ட் சுரேந்திர பட் சார் பாக்குறதுக்காக அவர் வந்து அவர்கிட்ட வந்து அவரோட ட்ரைனிங் கிடைக்க வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், ஜஸ்ட் ஐ நீட் டு வாட்ச் ஹிம். அவர் வந்து பாக்குறதுக்காக டோட்டல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை வந்து துடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லீடர், அந்த மாதிரி ஒரு ட்ரெயினர், அந்த மாதிரி ஒரு மென்டர் இஸ் வித் அஸ். நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள நம்ம லைனோ ஸ்பான்சருக்கு மேல இருக்கிறாங்க. So this is the right time to encash this. நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஆர்சிஎம்ஏ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதுல டைமண்ட் சுரேந்திர பட் சார் நம்ம கூட இருக்குன்னு சொன்னா that is the biggest opportunity ever. உலகத்திலே வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வச்ச ஆளுங்களுக்கு மட்டும்தான், அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். And we got that opportunity, so encash that. So இன்னைக்கு வந்து நம்ம டைமண்ட் சுரேந்திர பட் சாரோட ப்ரோக்ராம், he will be speaking in Hindi and English. And இந்த ப்ரோக்ராம் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக நம்ம beloved Nasser sir is with us in Tamil language. Our translate panna poranga. So with everybody's permission, let me invite our Diamond Surendra Vatt sir to Tamil Nadu platform, and let me invite our star pearl achiever Nasser sir also for the translation. Welcome sir, over to you sir, please. Yeah. Thank you so much Ranjit sir. Welcome everyone. Vanakkam Tamil Nadu. Thanks for inviting me. Especially thanks to Gopa sir for the invitation and coordination, all the things. So I'm missing Tamil Nadu tour. I'm missing, pongal, idli, dosa, typical Tamil Nadu style taste. So, but I find out some ways here in Delhi also. There are some, Saurna Bhavan and all, some, little, some restaurants are there. And जब भी मुझे तमिलनाडु का याद आता है तो मैं फिर किसी स्वर्णा भवन में चला जाता हूँ. So, today I would like to discuss on a very important topic, and that is about first we will talk about our this new upgraded plan. So first of all, welcome to you Nazir sir. Vanakkam sir. Thank you very much. நண்பர்களே, தமிழ்நாடுல நம்ம வர முடியாம போனதுக்கு ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்தாலும், இப்ப டெல்லியில எனக்கு தமிழ்நாடு உறவு இட்லி பொங்கல் எல்லாத்துக்கும் சரவண பவன் மாதிரி ஹோட்டல்கள் கொஞ்சம் வந்திருக்கு. எப்பெல்லாம் தமிழ்நாடு நினைவு வருதோ அப்பெல்லாம் அங்க போய் நான் சாப்பிட்டு என்னோட ஆசையை தீர்த்துக்கிறேன். இன்றைய கூட்டத்துல நம்ம பேச போறது முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். அதுல இப்ப நியூ அப்டேட்டட் பிளான், நம்ம பிளான்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு எல்லாருக்குமே, அதை முழுமையா தெளிவுபடுத்துறதுக்கு தான் இன்னைக்கு இதை ஆரம்பிக்கிறோம். எஸ் சார் ப்ளீஸ். 1 मई से जितना एक्साइटमेंट मैं देख पा रहा हूँ, इतना एक्साइटमेंट पिछले 10 सालों में मैंने कभी नहीं देखा था. टॉप लीडरशिप एक्साइटेड है, पूरी कंपनी बहुत बड़ा, हर रोज कुछ नई प्लानिंग के साथ में हमारे सामने आ रही है. जो लोग बड़े विजन के साथ में बहुत जल्दी पैसा कमाना चाहते हैं, बहुत जल्दी अपने सपनों को पूरा करना चाहते हैं, वो सब बहुत एक्साइटेड हैं, क्योंकि हमारे पास में अपग्रेडेड मार्केटिंग प्लान है. जी सर. இந்த மே மாசம் 1ஆம் தேதியில இருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். இதுவரை இல்லாத விஷயங்கள் நடக்குது. எல்லா டாப் லீடர்ஸ், எல்லா சாதனையாளர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அடுத்தது புதியவர்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதிக பணம் சம்பாதிக்கணும்னு விரும்புறவங்க. ஆர்சிஎம் நல்ல சிஸ்டம் தான், ஆனா அதுல இவர்கிட்ட சம்பாதிக்க முடியல, மெதுவான வருமானம் வருதேன்னு கவலைப்பட்டவங்க, இப்படி எல்லா தரப்பு ஆட்களும் ரொம்ப எக்ஸைட்டடா வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா இந்த புது பிளான் அப்படிப்பட்ட பிளான். எஸ் சார். So हमारा जो प्लान है, we called is growth plan also.
ग्रोथ प्लान मीन्स जो डिस्ट्रीब्यूटर्स अपने बिजनेस को ग्रोथ करेंगे उनको बहुत ज्यादा फायदा अब होने वाला है. एंड फर्स्ट इंपॉर्टेंट लेवल इज द ओपनर लेवल नाउ. सो जब हम प्लान दिखाते हैं तो प्लान में हमें ओपनर लेवल को जरूर हाईलाइट करना चाहिए और हमारा प्रयास ये रहना चाहिए कि हमारा डिस्ट्रीब्यूटर जल्दी से जल्दी ओपनर के लेवल को अचीव करे और बार बार जब तक वो ओपनर नहीं बनता है उसके सामने हम ओपनर लेवल के बारे में जरूर बातचीत करें. ये एक पहली इंपॉर्टेंट सीढ़ी है डायमंड तक जाने के लिए. यस सर. இப்போ நம்மளோட புது பிளான், அப்டேட்டட் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கன்சிக்யூட்டிவா நம்ம பிசினஸ் டெவலப் பண்ற பிளான். தொடர்ச்சியாக நம்ம வியாபாரத்தில் வளர்ச்சிக்கு துணை வருவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு பிளான் இது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த வாரி வழங்குறது கம்பெனியோட ஷேர் வரையும் கிடைக்குதுங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த பிளானை பிரசன்ட் பண்ணும்போது எதுல இருந்து ஆரம்பிக்கணுங்கிறத கவனமா இருக்கணும். காரணம், இந்த ஷேர் எல்லாமே எங்க இருந்து கிடைக்குது? வைட்டல் ஓப்பனர்ல இருந்து எல்லாரும் கிடைக்குது. இந்த வைட்டல்ல கிடைக்கிறது பெரிய ஆச்சரியம் தான். ஆனா ஓப்பனர்ல இருந்து கிடைக்குங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்கணும். அப்ப நம்ம குழுவில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு விரைவாக ஓப்பனர்ல பின்னுக்கு வர முடியுங்கிறத நம்ம புரிய வைக்கணும். ஒருவேளை அவங்க புரியலனாலும், வர்றதுக்கு தாமதமானாலும் நம்ம என்ன செய்யணும், திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட நம்ம ஓப்பனர் லெவலை ரீச் பண்றதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் இதான் முதல் படி. அந்த நம்ம ஏணி, இந்த டைமண்ட் பின்னுக்கான ஏணி, பெரிய வருமானத்துக்கான ஏணி. அந்த ஏணியோட முதல் படியில ஏறினா தானே நம்ம மேல போக முடியும். அந்த முதல் படி என்பதே இந்த ஓப்பனர் பின்னு தான். அப்போ நம்ம எல்லா லீடர்ஸ் ஆகிய நாம எல்லாமே ஓப்பனர் பின்னுங்கிறதுக்கான அருமையையும் அவசியத்தையும் நம்ம கீழே உள்ள டீம் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கணும். எஸ் சார். जैसे ही एक व्यक्ति ओपनर के लेवल पे पहुंचता है तो उसको पुरानी जितनी भी इनकम थी उसके साथ में दो अतिरिक्त इनकम प्राप्त होती है. पहली पॉइंट के रूप में मंथली इनकम और दूसरी एनुअल इनकम. सो उसको कंपनी के टर्नओवर से एक हिस्सेदारी मिल जाती है और ये हमारे पास में मौका है. अगर हम तमिलनाडु के लोग चाहें तो हम नॉर्थ ईस्ट इंडिया का सबका पैसा हम लोग तमिलनाडु में पॉइंट के माध्यम से लेके आ सकते हैं. ये हमारे पास में अपॉर्चुनिटी है. ज्यादा से ज्यादा अगर हम ओपनर अपने अपनी स्टेट से निकाल पाए तो. यस सर. இப்போ நமக்கு கம்பெனி இந்த புதிய பிளான்ல கொடுத்துருக்குது எல்லாமே கம்பெனியோட டர்ன் ஓவர்ல நமக்கு வர்ற ஷேர் தான். அந்த ஷேரை வாங்குறதுக்கான முதல் படி தான் ஓப்பனர் பின். இந்த ஓப்பனர் பின்னுக்குள்ள வந்த பிறகுதான் அந்த ஷேருக்காக நம்ம அருகதை அடைகிறோம் அல்லது அங்கீகாரம் பெறுகிறோம். இப்போ இது எல்லாமே எப்படி வருது? நம்மளோட வியாபாரம் பண்றதுனால மட்டும் வர்றதில்லை. பொதுவாக இதுவரை நமக்கு வந்து பாயிண்ட் மூலமாக வந்த வருமானம் தான். மாதம் மாதம் நம்ம டீம்ல என்ன பாயிண்ட்ஸ் வந்ததோ அதனுடைய ஸ்லாப் படி என்ன வந்ததோ அதுக்கான வருமானம் பெற்றுட்டு இருக்கோம். ஆனா இந்த புதிய பிளான் வந்து என்ன செய்யுது, நமக்கு அடிஷனலா 2 விஷயம் தருது. என்ன தருது? கம்பெனியில மந்த்லி ஷேர் தருது டர்ன் ஓவர்ல. அப்புறம் இயர்லி வருடாந்திர ஷேர் தருது. இது 2ஐயும் பெறுவதற்கு தான் நம்ம எங்க போகணும், ஓப்பனர்ல இருந்து ஆரம்பிக்கும், ஓப்பனருக்குள் நுழையணும். ஆனா இந்த ஷேர் எங்க இருந்து வருது? நம்ம இதுல இருந்து வரல, நம்ம இதுல மட்டும் வரல. இதுவரை வந்துகிட்டு இருந்தது நம்ம பண்ண வியாபாரத்துல மட்டும் வந்துகிட்டு இருந்தது. இப்ப நம்ம டீம் பண்ண வியாபாரத்துல மட்டும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப அப்படி இல்லை. கம்பெனி ஷேருங்கும் போது என்ன ஆகுது, நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வால்யூம்ல, மிகப்பெரிய வியாபாரத்துல, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபாரத்துல, அந்த வியாபாரத்தோட பங்குக்கு நம்ம பங்குதாரரா மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்புங்கிறது நம்ம புரிஞ்சு எல்லாரும் புரிய வைக்கணும். எஸ் சார். दूसरा जो सबसे बड़ा लेवल है सर, दैट इज गोल्ड लेवल. जैसे ही एक व्यक्ति गोल्ड के लेवल पे पहुंचता है उसको 10 पॉइंट्स मिलते हैं और पूरे इंडिया में जितना भी रॉयल्टी अचीवर्स है उनमें वो पैसा डिस्ट्रीब्यूट होगा टर्नओवर का और गोल्ड पे एक बहुत अच्छा अट्रैक्टिव इनकम मिलना स्टार्ट हो जाएगा. सो जो भी साथी अभी वाइटल के लेवल पे हैं, किसी भी लेवल पे हैं, तो उनका पूरा फोकस, पूरा एनर्जी, पूरा ताकत, उनका एकमात्र जो लक्ष्य है वो गोल्ड पे पहुंचना होना चाहिए. यस सर. இப்ப நம்ம முதல்ல என்ன செஞ்சோம், கம்பெனி கொடுக்குறது ஷேர் எப்படி கொடுக்குது, ஷேர் 3 வகையா கொடுக்குது. ஒண்ணு வைட்டலுக்கான ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்குது, அடுத்து ராயல்ட்டிக்கான ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்குது, அடுத்து நம்ம டெக்னிக்கலுக்கான பெர்சன்டேஜ் ஒதுக்குது. இப்ப இதை புரியும் போது நம்ம முதல்ல வைட்டலுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் எல்லாருக்கும் நம்ம ஓப்பனர் ஆகிறதுக்கான முயற்சி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். அவங்க ஓப்பனருக்குள்ள வந்துடுறாங்க, அவங்களுக்கு ஷேர் கிடைக்குது நமக்கு தெரியும். ஓப்பனருக்குள்ள வந்து வைட்டல் ஷேர் வாங்குறவங்க எல்லாருமே ஓப்பனர், அடுத்து நம்ம ஓப்பனர் மேல ஈகிள், இப்படி வந்து வரிசையா வாங்குறவங்க எல்லாமே அவங்களோட அடுத்த குறிக்கோள் என்னவா இருக்கணும், கோல்டு போய் சேர்றதுதான். ராயல்ட்டியோட முதல் படியான கோல்டுக்கு போய் சேர்றது. அந்த கோல்டுல சேரும்போது 10 ஷேர் கிடைக்குது அவங்களுக்கு.
அப்போ வைட்டலுக்குள்ள வர வைக்கிறது முதல் பொறுப்பு நமக்கு. எல்லாரையும் வர வைக்கிறது. யாரும் இதுவரை வராதவர்களை வைட்டலுக்குள்ள வர வைக்கிறது, ஓப்பனருக்குள்ள கொண்டு வரது நம்ம முதல் பொறுப்பு. அந்த பொறுப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. வராதவர்களை வர வைப்பது என்பது, வந்தவர்களை அடுத்த லெவலில் கொண்டு போறது எங்கே? கோல்டு நோக்கி நகர்த்துவது. கோல்டுல 10 கிடைக்குது. அங்கே என்னது? இந்தியா பூரா நடக்கக்கூடிய வியாபாரத்துல இந்தியா முழுக்க எத்தனை கோல்டு அச்சீவ் வர்றாங்களோ அவங்க அந்த மொத்தம் அதுல வர்றது ஒரு கம்பெனியோட 1%ல 10 ஷேர் நம்ம கிடைக்கிறது புரிய வைக்கணும். எஸ் சார். Yeah. Third important level is Pearl. When anybody will be reach on Pearl level, so same 10 points are there. तो वहां पे भी एक बहुत अच्छा अट्रैक्टिव इनकम हमें मिलने वाला है. और जो चौथा महत्वपूर्ण लेवल है दैट इज रूबी. रूबी पे इतना अच्छा इनकम मिलेगा कि आप बहुत अच्छा लाइफस्टाइल मेंटेन कर सकते हैं. यस सर. இப்போ முதல்ல பார்த்தோம் வைட்டல்ல ஒரு வருமானம், வைட்டலுக்கு அடுத்து கோல்டு வந்தோன்னா ராயட்டில் ஒரு வருமானம் வந்தது. அந்த ராயட்டில வந்தவர்களை அடுத்து எங்க கொண்டு போகணும்? அதை விட பிரமாண்டமான 10 ஷேர் வாங்கக்கூடிய அந்த 10 ஷேருங்கிறது 10 எண்ணிக்கை மட்டுமல்ல, அந்த 10ஓட வால்யூம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஷேரோட அமௌண்ட் அதிகமா இருக்கும். அது எங்க போறோம்? பேர்ல். அப்போ டெக்னிக்கலுக்குள்ள போறதுக்கான அடுத்த அவங்களுக்கு கத்துக் கொடுக்க நம்ம கொடுத்துட்டு வரோம். அது 3வது. 4வது என்ன பாத்தீங்கன்னா ரூபி. ரூபிக்கு போகும்போது 1/2% நமக்கு பிரிச்சு தர்றாங்கல்ல, அதுல வால்யூம் ரொம்ப அதிகம். அந்த அதை போய் அடைஞ்சு ரூபி அடைந்து விட்டால் வாழ்க்கையில நமக்கு ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியும் நம்ம. அப்ப இந்த புரிதலை ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நமது கடமை. எஸ் சார். और हमारा बिजनेस बढ़ेगा, हम उसमें हमेशा ग्रोथ लेके आएंगे. उसको पूरा करने का कंपनी ने एक इंतजाम किया है और वो है कंसिस्टेंसी ऑफर. कंसिस्टेंसी ऑफर से अगर हम अपनी टीम के लोगों को कंसिस्टेंसी ऑफर में लेके आएंगे तो हमारा बिजनेस फिर नीचे नहीं जाएगा. हर रोज हम नए लोगों को ऐड करके अपने बिजनेस को बढ़ा सकते हैं. இப்போ நம்ம கம்பெனி கொடுக்குற ஆஃபர் எல்லாத்தையும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம வியாபாரத்தையும் பெருக்கும், நம்மளோட வருமானமும் பெருகும். அது கூடவே என்ன செஞ்சிருக்கு கம்பெனி? இது நிரந்தரமா பெருகணுங்கிறதுக்காக என்ன கொடுத்துருக்கு? அப்போ அதை இது ஏற்கனவே ஒரு ஆஃபரா இருந்தது, இன்னைக்கு சிஸ்டத்துக்குள்ள வந்தாச்சு, நம்ம பிளானுக்குள்ளே வந்தாச்சு. அப்ப தொடர்ச்சியா 6 மாதம் பண்ணக்கூடியவர்கள் என்ன கிடைக்குங்கிறது நம்ம பல தடவை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம லீடர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இதை அவங்களுக்கு புரிய வைப்பதன் மூலமாக தொடர்ந்து நிரந்தரமாக ஆர்சிஎம்ல மாதம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்களை உருவாக்குவதும், அவங்களை புரிய வைக்கிறதும், அவங்களை டெர்மினேட்டான ஐடியெல்லாம் திரும்ப கொண்டு வர்றதும், புதிய நபர்களை இணைத்து வச்சு நம்ம இது ஃபுல்லா மாதம் வியாபாரத்துல அமல ஒரு பங்குதாரர்களாக எந்த வகைங்கிறது நம்மகிட்ட பல வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில் நமக்கு பங்குதாரர்கள் இருக்கக்கூடிய குழுவை நம்ம உருவாக்கும் போது நம்மளோட வருமானமும், நம்மளோட சாதனைகளும், நம்மளோட ராயல்टी ஷேரும் எல்லாமே கிடைக்கும். எஸ் சார். इस बार एक नई चीज हमारे सामने है दैट इज परचेजर क्लब. जो भी हम खरीदारी करते हैं, पहले हमारी खरीदारी हर महीने 0 हो जाती थी, लेकिन अभी परचेजर क्लब आने के बाद में हमारी जो सेल परचेज होगी वो हर महीने ऐड होती रहेगी. और जैसे ही हम 50,000 परचेज वॉल्यूम पूरा करेंगे, हम परचेजर क्लब में शामिल हो जाएंगे. और उसके बाद जो हम खरीदारी करेंगे उस खरीदारी पे 10% इनिशिएटिव हमें चेक के रूप में अमाउंट के रूप में हमारे अकाउंट में ट्रांसफर हो जाएगा. सो हम सबका प्रयास ये रहना चाहिए कि हम जल्दी से जल्दी परचेजर क्लब में पहुंचे. लेकिन परचेजर क्लब में पहुंचने के लिए मिनिमम आपको 10 मंथ्स चाहिए, क्योंकि 5,000 से ज़्यादा का प्रोडक्ट उसमें शामिल नहीं किया जाता है. सो जो लोग 5,000 करेंगे वो 10 मंथ में पहुंच सकते हैं. जो 2,500 करेंगे उनको 20 मंथ्स लगेंगे. और जो 1,000 पर मंथ कर रहे होंगे तो उनको 50 मंथ्स लगेंगे. 50 मंथ मीन्स मोर देन 5 years. और आप फिर बहुत हर महीने आपका नुकसान होता जाएगा 10% का जो आप खुद की खरीदारी करेंगे. सो ये एक बड़ा अच्छा ऑफर है कि हम और हमारी टीम में जितने भी एक्टिव साथी हैं वो सारे ये एश्योर करें कि मिनिमम 5,000 परचेज वॉल्यूम हम हर महीने करें. उसमें हमें कंसिस्टेंसी ऑफर का भी लाभ मिलेगा और जल्दी हम लोग परचेजर क्लब में पहुंच के 10% का एक्स्ट्रा बेनिफिट ले सकते हैं. यस सर. அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசர் கிளப்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்கு. அது எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அந்த பர்ச்சேசர் கிளப்ங்கிறது என்ன வகையில வித்தியாசப்படுதுன்னு பாத்தீங்களா? இதுவரையும் நம்ம மாதம் நம்ம வாங்குறதுக்கு மாதம் நமக்கு க்ளோஸ் ஆயிடுது, அது 0 ஆயிடுது. அடுத்த மாசம் நம்ம புதுசா பண்ணணும், அதுதான் கிடைக்கும். இதான் நம்ம பிளான், எக்ஸிஸ்டிங் பிளான் இதுதான். ஆனா இந்த பர்ச்சேசர் கிளப்ல மட்டும் ஒரு அடிஷனல் என்ன பெனிஃபிட்னா அக்குமுலேஷன் உருவாக்கி இருக்காங்க.
அப்ப என்ன செய்றீங்க, மாதம் நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்றீங்களோ இது எல்லாமே அக்குமுலேட் ஆகிட்டே வரும். எப்போ நீங்க 50,000 பிவியை தொடுறீங்களோ, 50,000 பிவிங்கிற இலக்கை எப்போ தொடுறாரோ ஒரு ஏபி, ஒரு அசோசியேட் பையர் தொடுறாரோ, அவருக்கு அதுக்கு அடுத்த பர்ச்சேஸ் எல்லா பர்ச்சேஸ்லையும் 10% அவரோட பிவி என்னவோ அதுல 10% இனிஷியேட்டிவ் அவருக்கு, இன்சென்டிவ் அவருக்கு செக் மீன்ஸ் நம்ம அக்கௌண்ட்ல கொடுக்கப்படும். அப்ப 10% எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கு கம்பெனி. 50,000 பிவி மாசம் பண்றவருக்கு 50,000 கணக்கில் எடுக்கப்படாது. 5,000 தான் மேக்சிமம் எடுக்கப்படும். 5,000 தான் மேக்சிமம் அது எடுக்கப்படும் ஒரு மாசத்துக்கு. அப்போ 5,000 கணக்குப்படி எடுக்கப்பட்டால், 5,000 பிவி எடுக்கப்பட்டால் நம்ம எத்தனை மாசத்துல வர முடியும்? 10 மாசம் ஆகும். அப்போ குறைஞ்சபட்சம் 10 மாசத்துல நம்ம அந்த பர்ச்சேஸ் கிளப்ல அங்கத்தினராய் மாறலாம். அதன் பிறகு நம்ம பர்ச்சேஸ் பண்றதுல கூட 5% நமக்கு ஒரு இன்சென்டிவா கிடைக்கும். ஆனா 5,000 பிவி பண்ணா தான் அது கிடைக்கும். 2,500 பிவி பண்ணா 20 மாசம் ஆகும். மாசம் 1000 பிவி தான் பண்றோம்னா 50 மாசம் ஆகும். 50 வருஷம்னா கிட்டத்தட்ட 4.25 5 வருஷம் ஆகுது. அப்ப எவ்வளவு வேகமா அந்த பர்ச்சேஸ் கிளப்ல சேர போறோங்கிற முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். ஆனா 100 பிவி பண்ணா என்ன பாருங்க, ஒரு டிகேட் ஆயிரும். 10 வருஷம் 20 வருஷம் ஆயிரும். அப்போ இந்த ஒரு வாய்ப்பை தந்துருச்சு கம்பெனி. நம்ம கம்பெனி எதையுமே நிர்பந்தப்படுத்துவதில்லை. இது உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்தால் அப்படின்னு சொல்லுது. இதை செய்வது என்பது இதுவரை உங்களுக்கு மாசம் க்ளோஸ் ஆன ஒரு சப்ஜெக்ட இப்போ அக்குமுலேஷன்ல கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. எஸ் சார். या सो अब हम इस प्लान के माध्यम से जल्दी डायमंड पहुंच सकते हैं, लेकिन डायमंड जाने के लिए आपके अंदर कुछ स्पेशल क्वालिटीज होनी चाहिए और उन क्वालिटीज को हम लोग कहते हैं आपको 8 कोर स्टेप फॉलो करने चाहिए। तो 8 कोर स्टेप में से एक स्टेप के बारे में आज मैं थोड़ा आपसे बातचीत करना चाहता हूं, क्योंकि मेरे पास में मौका है। मैं देख पा रहा हूं तमिलनाडु के मैक्सिमम सीनियर साथी यहाँ पे मौजूद हैं इस वेबिनार में। सो मैं एक विषय पे आज स्पेशली प्रेजेंटेशन आपके साथ शेयर करना चाहता हूँ। यस सर। இப்போ நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எங்க டைமண்ட்ங்கிற பின்னையும் விரைவில் போய் சேரலாம். ஆனா அது சேர்வதற்கு நம்மளோட கொஞ்சம் குணநலங்கள்ல முக்கியமான விஷயங்கள் தேவை. என்னது நம்ம கேரக்டர்னு சொல்றோம்ல, அந்த கேரக்டர் முக்கியமா தேவை. இதெல்லாம் செய்தாலும் நம்ம கேரக்டர், ஏன்னா எல்லாரையும் சேர்த்து அனவடைத்து தான் நம்ம போக முடியும். அப்போ அதனால இந்த கேரக்டர் தேவை. அதுல அதுக்கான முக்கியமான அளவுகள் என்ன, 8 கோர் ஸ்டெப்ஸ். அதுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை மட்டும் இன்னைக்கு பேச போறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடுல முக்கியமான லீடர்ஸ் எல்லாமே இந்த வெபினார்ல கலந்துருக்கீங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு பகிர போறேன். எஸ் சார்। 8 को स्टेप को बहुत साइंटिफिक तरीके से डिजाइन किया गया है सीनियर लीडरशिप के द्वारा। हर एक स्टेप का एक ऑब्जेक्टिव है। सेट योर गोल इसलिए रखा गया है ताकि हमारे अंदर में हमेशा एनर्जी रहे। इट इज एनर्जी बूस्टर। यस सर। இப்போ 8 கோர் ஸ்டெப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கு நம்ம சீனியர் லீடர்ஸ் மூலமாக. ஏன்னா இதுல ஒரு நல்ல ஒரு பரிணாமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்து, அதுல முதல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா செட் யுவர் கோல். செட் யுவர் கோல்ங்கிறது எதுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா, கோலை ஒரு முறை செட் பண்றது தொடர்ந்து நம்ம கோல் மாறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உயர்ந்துகிட்டே இருக்கணும் கோல். அப்ப அது ஒரு எனர்ஜி பூஸ்டர் நமக்கு உதவுது. அப்ப எப்பவுமே நம்ம அங்க இயங்கு தளத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. எஸ் சார்। ஸ்டெப் நம்பர் 2 and 3 are there in the core step because these 2 steps are helpful for creating purchase volume. Yes sir. அப்போ அடுத்து 2வது ஸ்டெப் 3வது ஸ்டெப், இது ரெண்டு எந்த வகையில நமக்கு உதவியா இருக்குதுன்னா, நமக்கு பர்ச்சேஸ் வால்யூமை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு எந்திரமா மாறுது நம்ம। Step number 4 and 5 is there to develop our personality. बिजनेस के बढ़ने के साथ साथ में हमारी पर्सनैलिटी डेवलप होना बहुत जरूरी है। हमारे अंदर अच्छी आदतें डेवलप हों, हम लोग डिसिप्लिन के साथ में जिंदगी में आगे बढ़ें, लोगों के साथ में अच्छा बिहेवियर रखें। सो उसके लिए 2 पॉइंट यहाँ पे रखा गया है, पॉइंट नंबर 4 एंड पॉइंट नंबर 5, जो हमें कहता है कि हमें कम से कम 30 मिनट्स डेली किताब पढ़नी चाहिए और हमें आरसीएम से रिलेटेड एक बड़ा प्रोग्राम हर महीने अटेंड करना चाहिए। यस सर। இப்போ நான் பாயிண்ட் 4ம் பாயிண்ட் 5ம் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கான நமக்கு ஒரு ஆலோசனை வழங்குறதா இருக்கு. காரணம், நம்ம வளர்ந்து வர நம்மளோட தன்மை, நம்ம நடை உடை பாவனை, நம்மளோட பேசும் தன்மை, நம்மளோட கேரக்டர், மொத்தமா கேரக்டர் சொல்லலாம், இது எல்லாமே ஒரு அப்கிரேட் ஆகிட்டே வரணும். அப்ப அந்த பர்சனாலிட்டி ஒரு பர்சனாலிட்டி அவரோட வளர்ச்சியை இப்போ ஒரு பர்சனாலிட்டி தான் காட்டணும்.
இவர் வளர்ந்து வருகிறார் என்பது ஒரு பணம் வர்றதோ பின் வர்றதோ மட்டுமல்ல, அவரோட பெர்சனாலிட்டி வர்றதோ நிரந்தரமா இருக்கிறதுக்காக. அப்ப அந்த பெர்சனாலிட்டி வளர்வதற்கு இந்த 2 பாயிண்ட் மிக முக்கியமான உந்துதலை தருது. அதுல என்னது வீடியோஸ், நம்ம பிசினஸ் சம்பந்தமான வீடியோஸ், ஆடியோஸ், புத்தகங்கள் நிறைய இருக்கு. இது ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது படிக்கணும் ஒவ்வொருத்தரும். இது படிக்கும்போது நமக்குள்ள அந்த மாற்றங்கள் நிகழும், பெரிய நிகழும். அதே மாதிரி ஒரு பெரிய செமினார், கம்பெனி நடத்தக்கூடிய பெரிய செமினார் மாதத்துக்கு ஒரு முறையாவது கலந்துக்கணும். இது 2 செய்யும்போது தான் நாம் இதுவரை கற்றுக்கொண்டோம் என்று நினைத்தது இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்குங்கிற எண்ணம் வரும். அப்ப இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். எஸ் சார். Point number 6 is there. Counsel with your active and growing upline in start of the month. हर महीने बिजनेस में थोड़ी कुछ स्थितियां में परिवर्तन आता है, तो उन बदली हुई परिस्थितियों में काम कैसे करना चाहिए उसके लिए 6th पॉइंट है, जिससे हमें हर महीने एक डायरेक्शन मिलती है अपलाइन के द्वारा किस महीने हमें किन चीजों पे विशेष रूप से फोकस करना है. यस सर. பாயிண்ட் நம்பர் 6 என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளோட அப்ளைன் ஆக்டிவ் அப்ளைன். நமக்கு மேல நம்ம வியாபாரத்திலே முழுமையா அக்கறையா இருக்கக்கூடிய ஆக்டிவ் அப்ளைனோட ஒவ்வொரு மாதமும் கலந்து ஆலோசித்து நமக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஆலோசனை பெறுதல். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளோட முயற்சி நடக்கத்தான் செய்யும். நம்ம எதிர்பார்த்தது வராம போகலாம், வரலாம், அல்லது வந்தாலும் வராவிட்டாலும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற அடுத்த மாசம் இருக்குது. அது ஒவ்வொரு மாத துவக்கத்திலையும் நம்ம அதை கலந்து ஆலோசிக்கும் போது நம்ம அந்த மாத இறுதியில அடுத்த லெவலுக்கு அடுத்த வெற்றியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு பேரு டைரக்ஷன் ஆஃப் த மந்த்ங்கிறது. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. எஸ் சார். पॉइंट नंबर 7 इज बी अकाउंटेबल एंड कंसिस्टेंट. हमने अकाउंटेबल रहना है और कंसिस्टेंसी के साथ में लगातार काम करते रहना है. दिस इज 7th पॉइंट. एंड देयर आर मेनी ट्रेड्स आर रिक्वायर्ड फॉर ए ट्रू लीडर. तो उनमें से जो बहुत इंपॉर्टेंट वाले 2 ट्रेड थे वो यहाँ पे लिए गए. जी सर. பாயிண்ட் நம்பர் 7. ஏன்னா ஒரு லீடரா இருப்பவருக்கு நிறைய தகுதிகள் தேவைப்படும். அந்த தகுதியில முக்கியமான 2 தகுதிகள் இது. பி அக்கௌண்டபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட். அப்ப எப்பவுமே உங்களோட கணக்கு வழக்கு என்பது கணக்கு வழக்கு வெறும் கணக்கு மட்டும் இல்ல, கொடுக்கல் வாங்கல், அந்த பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நேர்மையா இருத்தல். 2வது கன்சிஸ்டண்டா இருத்தல். தொடர்ச்சியாக நம்ம வியாபாரத்தில் முழு மூச்சாக நம்ம ஈடுபடுத்தி கொண்டே இருத்தல். இந்த 2ம் ஒரு லீடர்ஷிப்கான முக்கியமான ஒரு தகமையாகுது. எஸ் சார். 8th step is learn, teach and duplicate. मैं इसको सोल ऑफ द बिजनेस बोलता हूं कि ये डायरेक्ट सेलिंग बिजनेस की, आरसीएम बिजनेस की आत्मा है कि आप सीखना है, सिखाना है और डुप्लीकेट अपने जैसे लोगों को तैयार करना है अपनी टीम में. इसके बिना आप सर्वाइव नहीं कर पाएंगे. यस सर. 8வது முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, லேர்ன், டீச் அண்ட் டூப்ளிகேட். இதை என்னது? கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல், அதை அடுத்து கற்றுக் கொடுக்க பிரதி எடுக்க வைத்தல். இந்த 3 தான். இதை நான் இந்த 8வது பாயிண்ட் எப்படி சொல்லுவேன்னா, சோல் ஆஃப் த பிசினஸ். அப்போ அவன் வியாபாரத்தின் ஆத்மா, வியாபாரத்தின் உயிர்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 3ம் இல்லாமல் நம்ம நிரந்தரமா அந்த வியாபாரத்தில் நிக்க முடியாதுங்கிறது உண்மை. ஏன்னா தெளிவாக கற்றுக்கொள்ளுதல், அதை தெளிவாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தல், அதை திரும்ப அவர்கள் டூப்ளிகேட் பண்ற வரைக்கும் அவர்களை வளர்த்தெடுத்தல். இந்த 3 தான் ஒரு லீடருக்கான தகுதி. எஸ் சார். So today we will talk little bit about our 7th basic, and the 7th basic is be accountable and consistent. இன்னைக்கு நம்ம பேச போறது முக்கியமா அந்த 7வது பேசிக்ல பேச போறோம். அது அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்ட் பத்தி பேச போறோம். Yeah. So there are 2 things, accountability and consistency. First of all, let's talk about accountability first. Yeah. So when I was preparing this topic, I was searching about which type of accountability is needed in direct selling. So I go through in the research of Dr. Kamalkant Vasist. Dr. Kamalkant Vasist is the person who did PhD in direct selling, and his thesis name is 7 critical points for success in direct selling. So in that thesis, I found this definition of accountability. So this is very important, and especially जो लोग बहुत सीरियसली आरसीएम को करना चाहते हैं उनको इसको बहुत अच्छे से समझना चाहिए. So इसको एक बार समझने का प्रयास करते हैं थोड़ा थोड़ा. So accountability means taking responsibility for all your words and deed. Accountability का मतलब है कि आप अपनी
सारे शब्दों की जो आप बोल रहे हैं उनकी, और जो डीड्स जो आप काम करते हैं उन सब की जिम्मेवारी लेने को हम अकाउंटेबिलिटी कहेंगे. यस सर. இப்போ நம்ம இந்த ரெண்டு முக்கியமா அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு சப்ஜெக்டை பார்ப்போம். இந்த 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 டாபிக்கை நான் ரெடி பண்றதுக்காக நான் தேடும்போது டாக்டர் கமல்காந்த் வசிஷ்டுங்கிறவரோட நோட்டேஷனை கொஞ்சம் பார்த்தேன். இவர் பெரிய ஒரு ஒரு ஸ்காலர், இதுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டாக்டரேட் வாங்கின ஒரு ஸ்காலர். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அக்கௌண்டபிலிட்டி மீன்ஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். அப்போ அக்கௌண்டபிலிட்டிங்கிறது என்னது? நீ பொறுப்பேற்பது. எதற்கு பொறுப்பேற்பது? உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட செயலுக்கும் பொறுப்பேற்பது. இது இன்னும் எளிதா சொல்ல போனா, வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருப்பவர் தான் ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கையாளக்கூடிய மனிதராக. It basically means being a higher character person who attaches utmost value to the social behavior, financial management and work ethics. அப்ப இதுல என்ன பேசிக்கல என்ன என்ன அர்த்தமாகுது இதுல பாத்தீங்கன்னா, அவர் சோசியல் பிஹேவியர், அப்போ சமூகத்தோட நல்ல இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், பிறரோட அரவணைத்து செல்லக்கூடிய. காரணம், நெட்வொர்க் என்பது ஒரு சோசியல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றது. அப்போ அந்த அப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக இருக்கணும். அப்போ அவர் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், பணம் கையாளுதல்ல, பணம் கொடுக்கல் வாங்கல். நம்ம இந்த சோசியல்ங்கிறது நம்ம யாரோ தேர்ட் பர்சன், யாரோ ஒரு ஸ்டேஜரோட தான் நம்ம ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்றோம். இது நம்ம ஃபேமிலி இல்ல. நெட்வொர்க் டைரக்ட் செல்லிங் என்பது சம் தேர்ட் பர்சன் இஸ் கோயிங் டு பிகம் அவர் ஃபேமிலி. மூன்றாவது மனிதர்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள வரும்போது, நம்ம அவங்க மதித்து வரும்போது அவங்களோட பண கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் நேர்மையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அடுத்தது ஒர்க் எத்திக்ஸ் இருக்கணும். ஒர்க் எத்திக்ஸ் வேலை செய்யறாங்கிற பேர் இருக்கக்கூடாது, அதுல நேர்மையா வேலை செய்யற கூட தன்மை இருக்கணும். இந்த மூன்றும் கொண்ட ஒருத்தர் தான் அவரோட வார்த்தைக்கும் செயலுக்கும் சரியாக நடக்கக்கூடியவராக இருப்பார். அவர் தான் அந்த சரியான அக்கௌண்டபிலிட்டி கொண்ட ஒரு மனிதராய், ஒரு லீடராய் இருக்க தகுதின்னு அவர் சொல்றாரு. எஸ் சார். One who does what he says and thinks before making a promise. आप ऐसा नहीं है कि कुछ भी बोलेंगे और बोलने के बाद में सोचेंगे. इट इज नॉट एडवाइजेबल है, और ये यहाँ पे नहीं होगा. बोलने से पहले आप बहुत बार सोच सकते हैं, लेकिन एक बार आपने कुछ भी बोल दिया, कुछ भी मीन्स आपने कोई भी कमिटमेंट कर लिया, आपने एक होम मीटिंग देने का कमिटमेंट किया है, आपने एक 1-to-1 प्लान का कमिटमेंट किया है, व्हाटएवर जो भी कमिटमेंट आपने किया है, वो कमिटमेंट एट एनी कॉस्ट दैट शुड बी डिलीवर. सो उस प्रकार का व्यक्ति बनना है हमें. अगर आप वैसे व्यक्ति बनेंगे तो यू आर अकाउंटेबल एंड पीपल विल follow you like anything. Yes sir. One who does what he says and thinks before making a promise. இப்ப அடுத்த எப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி சிறந்தவராக இருப்பாருங்கிறது ரெண்டாவது ஒரு காரணம் என்னன்னா, ஒருவர் அவர் வாக்கை கொடுக்கறதுக்கு முன்னால யோசிச்சு வாக்கு கொடுப்போரோ அவர் தான் அக்கௌண்டபிலிட்டி இருப்பார். வாக்குகளை கொடுத்துறது அப்புறமா அதை பத்தி யோசிக்கிறது, சாத்தியம் இல்லைன்னா விட்டுறது. அப்ப அவர் நேர்மையான எத்திக்கலா இருக்க மாட்டாரு, அவர் அக்கௌண்டபிலிட்டி பெர்சனா இருக்க முடியாது. This is a differentiator between virtual successful and actual successful people. இது என்ன வருதுன்னு பார்த்தீங்களா வித்தியாசம்? விர்ச்சுவல்ங்கிறது என்னது? ஒரு கற்பனையான நம்ம விர்ச்சுவல் நம்ம ஃபங்க்ஷன் நடத்தணும், பின் அச்சீவ்மெண்ட். கொரோனா காலத்துல எப்படி நடந்தது? நம்ம யூடியூப்ல விர்ச்சுவல் செலிப்ரேஷன் நடந்தது. ஆனா ஒரு லைவ் செலிப்ரேஷனுக்கு விர்ச்சுவல் செலிப்ரேஷன் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும்? அது மாதிரி விர்ச்சுவல் ஒரு கற்பனை கதாபாத்திரம் தானே இது. அங்க ஒரு போட்டோ வந்து ஒரு மாலை வாங்குற மாதிரி இருக்கும். இதே டைமண்ட் சார் கையால ஒரு ஃபீல்டு வாங்குறது வித்தியாசம் இருக்கும். அதுபோல் இப்பேற்பட்ட மனிதர்கள் வாக்குகளை இறைத்து விட்டு அப்ப யோசிக்கிறவங்க அல்லது யோசிச்சுட்டு வாக்கு கொடுக்குற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விர்ச்சுவல் சக்சஸ்க்கும் ஆக்சுவல் சக்சஸ் பீப்புளுக்குள்ள டிஃபரெண்டா தெரியும். ஒன் ஹூ இஸ் நாட் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்ஸ் டஸ் நாட் சர்வைவ் லாங் இன் பிசினஸ் சர்க்கிள். எவர் அவர் வார்த்தைக்கு உண்மையாக நேர்மையாக இருக்க மாட்டாரோ அவர் நீண்ட காலம் இந்த வியாபார சர்க்கிள்ல, இந்த வட்டத்துக்குள் அவர் தாக்கு பிடிக்க முடியாது. சார், in simple words, accountability does not mean punishment. It is a willingness to accept responsibility for our own actions. So accountability अगर आप नहीं रहेंगे तो nobody will punish you. कोई आपको ऐसा नहीं बोलेगा कि आपको इतना फाइन लगा दिया जाता है या आपको ये पनिशमेंट मिलता है. सो अकाउंटेबिलिटी का मतलब ये है कि आपने विलिंगली आगे बढ़ के जो भी रिस्पॉन्सिबिलिटी है वो आपको लेना है. रिस्पॉन्सिबिलिटीज के लिए कहा जाता है रिस्पॉन्सिबिलिटी कभी दी नहीं जाती, वो ली जाती है. आगे बढ़ के उसको वेलकम किया जाता है. कोई भी रिस्पॉन्सिबिलिटी, फॉर एग्जांपल एक शहर में मीटिंग करवाने की रिस्पॉन्सिबिलिटी या
एक सेंटर पे रेगुलर वीकली मीटिंग हो, उसकी रिस्पॉन्सिबिलिटी, हर तरह की रिस्पॉन्सिबिलिटी अगर आप आगे बढ़ के लेने के लिए तैयार हैं, सो आप ट्रू लीडर हैं और डेफिनेटली आप डायमंड बनेंगे। टाइम लग सकता है। ये इंडिविजुअल मैटर है एक्चुअली। अगर आप इंडिविजुअली वैसे हैं तो फिर ये बिजनेस आपके लिए है। सतीश पंडित जी ने एक बहुत अच्छा बात बोला है कि आरसीएम बिजनेस में सब कुछ है, बहुत सारा पैसा है, बहुत बड़ा रिकॉग्निशन है, सब कुछ है, लेकिन उसी को मिलेगा जो अपनी एबिलिटी को, अपनी पात्रता को बढ़ाएगा। अगर आप अपनी एबिलिटी को बढ़ाएंगे तो डेफिनेटली यू विल गेट एवरीथिंग। यस सर। இப்போ நம்ம இவ்வளவு நேரம் சொல்லக்கூடிய அக்கௌண்டபிலிட்டிங்கிறது யாருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. இட்ஸ் சிம்பிள் வேர்ட்ஸ். இது ஒரு செய்தி, தகவல் மட்டுமே. இப்படி இருந்தால் இதுக்கு தகுதி கிடைக்கும், இப்படி தகுதி உள்ளவருக்கு நிரந்தரமான எல்லா இதுவும் கிடைக்கும். உலகம் சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்கு அக்கௌண்டபிலிட்டி டஸ் நாட் மீன் பனிஷ்மெண்ட். நீங்க இப்படிலாம் நடக்கலன்னா உங்களுக்கு பெனால்டி இருக்கும், உங்களுக்கு ஃபைன் இருக்கும், உங்களை டீப்ரமோட் பண்ணிடுவோம், இந்த மாதிரி யாருமே சொல்லல. இட் இஸ் அ வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் ஓன் ஆக்ஷன்ஸ். இது தானாய் முன் வந்து தன் விருப்பம் சார்ந்து என்னோட செயல்பாடு அனைத்துக்கும் நானே பொறுப்பு என்று தான் ஏற்றுக்கொள்ள ஒரு மனித தன்மை தான் இந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது. இது ஒரு தனி நபரை சார்ந்தது, இது ஒரு டீமை சார்ந்ததல்ல. அக்கௌண்ட் சாரி அக்கௌண்டபிலிட்டி என்பது ஒவ்வொருவருக்கும் தனி அக்கௌண்ட். அப்போ அவரோட விருப்பம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும்போது இதை இப்படி கையாண்டால், இதை இப்படி இங்கு நடந்து கொண்டால் இதற்கு எல்லா தகுதிகளும் கிடைக்குங்கிற ஒரு செய்தி மட்டும்தான். சதீஷ் பண்டிட் லீடர், கிரேட்டஸ்ட் லீடர் சதீஷ் பண்டிட் ஏற்கனவே சொன்ன ஒரு வாசகத்தை சொல்றேன். ஆர்சிஎம்ங்கிற ஒரு அற்புத வனத்துல நமக்கு கிடைக்காத எதுவுமே கிடையாது. அத்தனையும் நமக்காக அள்ளி விரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எல்லாமே எல்லாரும் கிடைக்குமா? கிடைக்காது. யாரு கிடைக்கும்? எவர் அதற்கு தகுதியாக தன்னை மாற்றிக்கொண்டு தான் அதற்காக தன் அர்ப்பணிப்போட செயல்படுறாரோ அவருக்கு தான் எல்லாம் கிடைக்க சொன்னார். அதான் எளிமையான ஒரு டெபினிஷன். இந்த அக்கௌண்டபிலிட்டிக்கு சதீஷ் பண்டிட் சார் சொன்ன ஒரு அற்புதமான டெபினிஷன் தான். அப்போ அக்கௌண்டபிலிட்டி என்பது ஒவ்வொரு தனிநபரும் தன்னை தானே செதுக்கிக் கொள்ள, தன்னை தானே அர்ப்பணித்துக் கொள்ள தயாராகும் தன்மை தானே ஒழிய, அந்த தன்மைக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான வளங்கள் நமக்கு ஆட்சியில காத்துதான் உண்மை. எஸ் சார். सो परमात्मा की कृपा से पिछले 22 सालों में एक भी छोटी मीटिंग, इवन होम मीटिंग भी मैंने कैंसिल नहीं की है, बिकॉज इट इज़ मैटर ऑफ अकाउंटेबिलिटी। अगर आपने प्रॉमिस किया है, आपने बोला है कि आप वहाँ पे जाएंगे, सो डेफिनेटली यू शुड बी देयर। सो जाने अनजाने में हम बहुत बार लोगों से प्रॉमिस करते हैं और बहुत बार उनको हम लोग छोड़ देते हैं। वो छोटी छोटी चीज़ें ही तय करेंगी कि आपको इस बिजनेस में कितनी जल्दी या कितनी देरी से सफलताएं मिलेंगी। लोग यहाँ पे पैसा नहीं लगाते हैं और वो आपके अंदर बस एक ऑनेस्ट व्यक्ति देखते हैं एज ए प्लाइन। वो ऑनेस्टी अगर आपके अंदर है, आपके वर्ड्स में है, आपकी कामों में है, आपके व्यवहार में है, सो वो पूरी जिंदगी आपको देने के लिए तैयार हैं। एक बार बस आप वैसा बन जाइए। एंड मैं बहुत ईमानदारी के साथ में कहता हूँ, इन्हीं सभी चीज़ों की वजह से मैं डायमंड बना हूँ। मैं जानता हूँ कि मैं बहुत बुद्धिमान व्यक्ति नहीं हूँ। आई वॉज एवरेज स्टूडेंट और मेरे अंदर कोई बहुत ज़्यादा क्वालिटी नहीं है। बस इन छोटी छोटी चीज़ों को मैंने ज़िंदगी में अपनाया है और उन्हीं की वजह से मुझे डायमंड का लेवल मिला है। और इन चीज़ों को अपना के डेफिनेटली आप भी तमिलनाडु के पहले डायमंड बन सकते हैं। यस। இந்த அக்கௌண்டபிலிட்டியில நம்ம கொடுக்குற வார்த்தைகளுக்கு நம்ம நேர்மையா இருக்கிறது ஏற்கனவே சொன்னேன். அந்த நேர்மையா இருக்கிறது என்னது? நம்ம ஒரு மீட்டிங், ஒரு ஹோம் மீட்டிங்கா இருக்கட்டும், எந்த மீட்டிங்கும் நம்ம எந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமோ அதை 100% நிறைவேற்றி ஆகணுங்கிறது தான் நம்மளோட அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும். ஏன்னா இதுல வர்ற மக்கள் எல்லாமே யாரும் பணத்தை முதலீடு செஞ்சு வந்து நம்ம டைரக்ட் சேலரியில் சேர்ந்து வரல. தே ஆர் நாட் இன்வெஸ்டிங் த மணி. ஆனா அவங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் கத்துக்கிற ஆர்வத்தையும் கொண்டு வர்றாங்க. வரும்போது அஸ் அ லீடரா நம்மளை எப்படி பாக்குறாங்க, எல்லாரும் எப்படி பாக்குறாங்க? நமக்கு நல்ல வழிகாட்டும் ஒரு தலைவர், ஒரு நேர்மையான ஒரு தகைமை, இப்படிதான் அவங்க பார்த்து வர்றாங்க. அந்த இடத்துல நம்ம அதுக்கு தகுதியா நடந்து கொள்ளலைன்னா அந்த வியாபாரம் நமக்கு போச்சு. அப்ப அந்த உருவாக்குற ஒரு நெட்வொர்க் அங்க உடைஞ்சு போயிடும். கடந்த 22 வருஷமா என்னை பத்தி நான் பேசும்போது 22 வருஷமா சுரேந்திர வாட்ஸ் ஆகிய நான்
பெரிய திறமசாலியோ, பெரிய அறிவாளியோ, பெரிய டேலண்டான ஆளோ கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் 22 வருஷத்துல ஒரு நாள் கூட எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும், என் குடும்ப சிக்கல், பர்சனல் ப்ராப்ளம் எது இருந்தாலும், ஒரு கூட்டத்தை கூட நான் கேன்சல் பண்ணதில்ல. எதுவும் பண்ணதில்லை இதுவரையும். அப்படி நடந்து கொண்டதால், சின்ன சின்ன விஷயங்களையும் பெரிய விஷயங்களா கருத்தில் கொண்டு நான் நடந்து கொண்டதால், இன்னைக்கு டைமண்டாக நான் வந்து உட்கார்ந்து உங்களுக்கெல்லாம் சொல்லித் தர முடியுது. இவ்வளவு பெரிய ஞானத்தை பெற்றிருக்க முடியுது. ஏன்னா ஒன்றும் தெரியாத திறமை இல்லாத நான் இவ்வளவு திறமைசாலியா உங்களுக்கு தோன்றது காரணமே, நான் பொறுமையாக எல்லாம் நேர்மையாக எத்திக்கலா இதை பண்ணிட்டு நிறைய கத்து 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 சேகரித்து கொண்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு தகமையா தெரியறேன். இதுபோல் நீங்க எல்லாம் மெனக்கெடும் பொழுது கண்டிப்பா தமிழ்நாட்டுல நீங்க தான் முதல் டைமண்டா இருக்க முடியும். எவர் ஒருவர் இதை முழுமையா செய்கிறாரோ அவர் 100% முதல் டைமண்டா மாற முடியும். எஸ் சார். Yeah, thank you, sir. So, whom should one be accountable towards? हमें बहुत सारी चीज़ों के प्रति अकाउंटेबल होना है. वो कौन कौन सी चीज़ें हैं? I would like to share you. कई सारी चीज़ों के प्रति हमें अकाउंटेबल होना है. एक तो अकाउंटेबिलिटी है हमारी अपने आप से, अपने वर्ड से, अपने डीड, अपने कामों से. उसके अलावा कुछ और चीज़ें हैं जिनके प्रति हमें अकाउंटेबल होना है. सो उसके बारे में भी हम लोग थोड़ा डिस्कस करते हैं. यस सर. இப்போ அக்கௌண்டபிலிட்டி என்னங்கிறது பார்த்தோம். இது மட்டும் இல்ல அக்கௌண்டபிலிட்டி. இது தனக்கான தகைமை இது. இந்த தகைமை கொண்டு இந்த தகுதியை வளர்த்து கொண்டு எங்க எப்படி எந்தெந்த இடத்துல நம்ம அக்கௌண்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு வந்து அதை கடைபிடிக்கணும் ஒன்று அந்த ஒவ்வொன்றா பார்க்கலாம். whom should one be accountable towards? யாரோட யார்கிட்ட எப்படி இருக்கலாங்கிறத பார்க்கலாம். எஸ். अकाउंटेबल टुवर्ड्स सिस्टम. हमारा सिस्टम जो हमें कहता है हमने उसके प्रति अकाउंटेबल रहना है. अकाउंटेबिलिटी का मतलब यहाँ पे यही है कि सिस्टम जो कहता है हमने उसको फॉलो करना है, बजाय कि हमारे दिमाग में बहुत सारे आइडियाज आते हैं. बहुत सारा हमारा दिमाग काम करता है, लेकिन जहाँ सिस्टम जो कुछ कहता है वहाँ हमें दिमाग नहीं लगाना है. फिर जो सिस्टम कह रहा है एज इट इज हमें करना है. फॉर एग्जाम्पल देर आर 3 इंपॉर्टेंट पार्ट ऑफ सिस्टम जिनको हम लोग बेसिक, स्कोर, कार्डिनल कहते हैं. सो उनको हमें एज इट इज फॉलो करना है, उसमें कोई चेंज नहीं करना है. आप ऐसा नहीं कह सकते कि दीज 6 बेसिक्स आर ओल्डर वन, सो मैं अपनी तरफ से इसमें 2 ऐड कर देता हूँ, या इसमें मैं 1 कम कर देता हूँ, या कोर को मैं छेड़ता हूँ. आपने कुछ नहीं करना है, एज इट इज उनको फॉलो करना है और अपनी टीम को फॉलो करवाना है. एंड देर आर अदर थिंग्स आर आल्सो फॉर द सिस्टम. सिस्टम ये भी कहता है कि एक बार आपकी सीनियर अपलाइन ने कुछ भी अगर आपको बोला है, कोई भी एक चीज़ अगर सेंट्रली डिसाइड हो गई है, तो फिर आपने उसको पूरी एनर्जी के साथ में प्रमोट करना है, उसके ऊपर में काम करना है. सिस्टम ये भी कहता है इन कार्डिनल रूल्स कि आपने कोई भी नेगेटिव टॉक नहीं करनी है डाउन लाइन में, क्रॉस लाइन में. सो दीज आल द पार्ट ऑफ सिस्टम. आपने उसके प्रति अकाउंटेबल रहना है. यस सर. இப்போ அக்கௌண்டபிலிட்டியை பத்தி நம்ம பார்த்தோம். அக்கௌண்டபிலிட்டி தகுதியா உருவாயிட்டோம். நம்ம உருவானது அடுத்து எப்படி செயல்படுத்துறோங்கிறத என்னோட கேள்வி வருது. அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் சிஸ்டம். அப்போ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாதான் நம்ம இதுல நிரந்தரமா ஜெயிக்க முடியும். சிஸ்டம் ஜெயிச்சாதான் நம்மளும் கூட சேர்ந்து ஜெயிப்போங்கிறதான் நிதர்சன உண்மை. அப்ப பண்ணும்போது நம்ம இந்த சிஸ்டத்தை கரெக்டா புரிஞ்சு கரெக்டா செய்யணும். சிஸ்டத்துல சில விஷயங்கள் என்ன சொல்லப்படுதோ, இல்ல இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படிதான் நல்லா இருக்குமே, நம்ம சுய புத்தியை கொண்டு போய், நம்ம சொந்த புத்தியை கொண்டு போய் அதை அனலைஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதை அனலைஸ் பண்ணும்போது அந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் ஜெயிக்கும், அப்படித்தான் ஜெயிக்க வைக்கும். அப்ப அந்த சிஸ்டத்தை நம்ம உள்வாங்கி கொண்டு நம்ம அது கூட பயணம் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்ல அது இப்படி மாத்திரம் நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நம்ம சொல்லும் போது நம்ம சிஸ்டத்தை விட்டு விலகி வரக்கூடிய கட்டாயம் வந்துடுது. சிஸ்டம் நம்ம விட்டு பிரிந்து போற கட்டாயம் வருது. அப்போ நமக்கு மேல உள்ள, நம்மை விட அதிக அக்கறை உள்ள, அல்லது அதிக அனுபவம் உள்ள, அல்லது அதிக காலம் இதுல இருந்த ஒரு லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டத்தை ஒரு மாடிஃபை பண்ணும்போது அதை நம்ம இப்படி மாத்திர தப்புன்னு நினைக்கிறத விட்டுட்டு அது சரியாத்தான் இருக்கும். ஏன்னா நேற்று வரையும் நம்ம சரியா இருந்ததை இன்னும் சரிப்படுத்தி கொண்டு போறாங்க. அப்ப அது கூட நம்மளும் சேர்ந்து வேகமா பயணம் பண்ணா நம்ம டீமையும் வளர்த்து நம்மளும் வளரலாங்கிற எண்ணத்தோட வரும்போதுதான் இங்க அக்கௌண்டபிலிட்டி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டா அங்க சூட் ஆகும். இல்ல நம்மளோட சிந்தனைகளை, நம்ம சுய புத்திகளை அங்க போடக்கூடாது. ஏற்கனவே டிசி ஜெபராஜி சொல்ற மாதிரி ஆர்சிஎம் ஒரு அற்புதமான ஒரு பிளான். அந்த பிளானு கூட நம்ம நெருஞ்சாகி போனோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கம் வரை கொண்டு சேர்க்கும். ஆனா அந்த பிளானோட எதிர்நீச்சல் போட்டோம்னா அது கரையில் தூக்கி போட்டு போயிடும். நம்ம கரையில எங்க இதில் பேக் அது போட்டு நம்ம பயணம் ஆர்சிஎம் பயணம் போயிட்டே இருக்கும். அந்த பயணம் மேம்படுத்தப்பட்ட பயணமாக ஒவ்வொரு தடவையும் மேம்படுத்தப்படும் போது அது வேகமாக பாயும்.
ஆனா நம்ம யோசிச்சு தேங்கினோம்னா நம்ம கரையோரம் ஒதுக்கிடுவோங்கிறதா உண்மையான விஷயம். அதை புரிஞ்சுக்கணும். எஸ் சார். अकाउंटेबल टुवर्ड्स अपलाइन. सो सी हम अपलाइन से ज़्यादा क्वालिफाइड हो सकते हैं. ये संभव है कि अपलाइन से ज़्यादा पैसा हमारे बैंक अकाउंट में हो, अपलाइन से बड़ी गाड़ी हम लोग ड्राइव करते हों, हम अपलाइन से ज़्यादा स्मार्ट हो सकते हैं बहुत सारे एरियाज़ में. बट हमारे बिजनेस में अपलाइन के पास में हमारे से ज़्यादा एक्सपीरियंस है, और वो जो भी कहते हैं हमें उसको फॉलो करना चाहिए, और वी आर अकाउंटेबल टुवर्ड्स अपलाइन. अपलाइन ने जो कहा है, जो डायरेक्शन दिया है, उसको पालन करने के लिए वी आर बाउंड एक्चुअली. सो दिस टाइप ऑफ एटीट्यूड शुड बी देयर. आप ये मत देखिए कि अपलाइन कौन है, उसका एज क्या है, उसका ही इज मेल और फीमेल, वो कहाँ से हैं, क्या, डजेंट मैटर. जो अपलाइन है, यू आर अकाउंटेबल टू हिम. यस सर. ரெண்டாவது அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் அப்ளைன். இப்ப நமக்கு அப்ளைன் ஒருத்தர் இருக்கும்போது நம்ம சிஸ்டத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் வேணாலும் அவங்க அப்ளைனை விட அதிக பணம் சம்பாதிக்க முடியும் நம்ம சிஸ்டத்துல. யார் வேணாலும் நம்ம அப்ளைனை விட திறமை இருந்தால், சரியா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் அப்ளைனை விட அதிக டாப் பின்னுக்கு போக முடியும். ஸோ எல்லா வாய்ப்பும் கொடுத்தது நம்ம சிஸ்டம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம மேல போயிட்டோங்கிறதுக்காக அப்ளைனை மதிக்காம இருக்கிறதோ, அப்ளைன் ஒரு ஃபீமேலா இருக்கு, மேலா இருக்கு, அல்லது ஹேண்ட்ஸமா இல்ல, இப்படின்னு ஒவ்வொரு காரணங்களுக்காக அப்ளைனை நம்ம மறுதளிக்கிறது கூடாதுங்க. அப்ளைன்ங்கிறது நமக்கு அப்ளைன் தான். அப்ப அவர் நம்மளோட என்னதான் அவர் எதுல குறையா இருந்தாலும் அவருக்கு அனுபவம் இருக்கும். இந்த சிஸ்டத்தோட சேர்ந்து கலந்து பயணம் பண்ண அனுபவம் கொஞ்சம் இருக்கும் நம்மளோட அதிகமா. நம்ம வேணா வெற்றி பெற்றுக்கலாம் இப்ப புதிய காலத்துல, ஆனா அவருக்கு அனுபவம் இருக்கும். அப்ப அவரோட ஆலோசனையை பகிர்ந்து கேட்கறது தான் இங்க உள்ள ஒரு எத்திக்கல் மரபும். எஸ் சார். Accountable towards downline. We are accountable towards our downlines. यहाँ जो अकाउंटेबिलिटी है, दैट इज अकाउंटेबल फॉर देयर सक्सेस. हमारी टीम में जो लोग आते हैं उनको सक्सेस करना, इट इज़ अवर अकाउंटेबिलिटी, इज अवर मॉरल रिस्पॉन्सिबिलिटी एक्चुअली. सो हमें उनको उस प्रकार से ट्रीट करना है जिस प्रकार हम अपने अपने ब्लड रिलेशंस वाले लोगों को ट्रीट करते हैं, लाइक आवर सन, आवर डॉटर. तो सेम फीलिंग शुड बी टुवर्ड्स आवर डाउनलाइन. सो वो अगर कामयाब नहीं होते हैं, सो इट इज़ आवर रिस्पॉन्सिबिलिटी, इट इज़ आवर अकाउंटेबिलिटी टू सक्सीड देम. यस सर. அடுத்தது அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் டவுன்லைன்ஸ். முதல்ல அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் அப்ளைன், அது நமக்காக. அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் டவுன்லைன்ங்கிறது அவங்க வெற்றிக்காக. அந்த நம்ம டவுன்லைன்ஸ் யாருன்னு பார்த்தா நம்ம குழந்தைங்க மாதிரி, நம்ம மகள் மாதிரி பிள்ளைங்க இருக்கு. பிள்ளைங்க எல்லாத்தையும் உடனே சொன்னதெல்லாம் கேட்டுருமா, சொன்னதெல்லாம் செஞ்சிருமா, நம்ம நல்ல வழிதான் காட்டுறோம், அது எல்லாத்தையும் ஏத்துக்க தகுதி இருக்குமா, அதுக்கு ஒரு கேலிபர் இருக்குமா தெரியாதுல. இருந்தாலும் நம்ம அக்கறையோட அங்க சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? அதுபோல் நம்ம ஒரு குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை வளர்த்தெடுத்து அவங்கள சொந்த கால நிக்க வைக்கிற வரையும் அவங்க நம்ம சொல்லி கொடுத்து அவங்க ஜெயிக்கலையா, அது காரணத்தை தேடி அவங்களுக்கு எந்த வகையில புரியுமோ அந்த வகையில செஞ்சு அவங்கள வளர்த்தெடுத்து வெற்றி பெற வைக்கிறது தான் நம்ம அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் டவுன்லைன்ஸ். எஸ் சார். Yeah. Accountable towards your words, already we have discussed about it. Accountable towards your actions. Actions means what you are doing, you are accountable. So आपको जवाब देना पड़ेगा, अपने आप से देना पड़ेगा, अपलाइन को देना पड़ेगा, डाउनलाइन को देना पड़ेगा, जो भी आपने किया है. So इन सब चीजों के प्रति we should be accountable. Yeah. அடுத்து 4வது பார்த்தோம் நம்ம அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் யுவர் வேர்ட்ஸ், அது ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் யாரோட ஆக்ஷன்? உங்களோட ஆக்ஷன். யார் இப்ப நீங்க உங்க ஆக்ஷனுக்கு யாருக்கு பதில் சொல்லணும்? நீங்க முதல்ல உங்களுக்கு பதில் சொல்லணும், அடுத்து அப்ளைனுக்கு சொல்லணும், அடுத்து டவுன்லைனுக்கு சொல்லணும், நம்ம கிராஸ் லைனுக்கு சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே ஆர்சிஎம்ங்கிற ஒரு ஃபேமிலி, எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். என் டீம்ல நான் இப்படித்தான் இருப்பேன், உன் டீமுக்கு சொல்ல மாட்டேன்னு இப்ப எல்லாமே இப்ப வந்து சிஸ்டமே எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பூலா மாறி போச்சு. அப்போ ஆர்சிஎம்ங்கிறது ஒவ்வொரு ஆர்சிஎம்காரருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வரும். ஏன்னா அந்த பதில் தான் ஆர்சிஎம்ங்கிற கம்பெனிக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில். அப்ப நம்மளோட ஆக்ஷன் எப்படி இருக்கணும்? இது யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாரும் குற்றம் காண முடியாது, எல்லோருக்கும் நல்லதாக இருக்கக்கூடிய ஆர்சிஎம்க்கு நேர்மையா இருக்கக்கூடிய ஆக்ஷனா நம்ம ஆக்ஷன் இருந்தாலும் சிறப்பான வெற்றி நோக்கி நகரும். எஸ் சார். Right. So the second word here is consistent. Consistency means किसी भी काम को लगातार करते जाना without any break. That is called consistency. And in direct selling,
डाटा ये बताता है कि 90% जो लोग हैं वो पहले साल में ही बिजनेस को क्विट कर देते हैं। सिर्फ 10% लोग हैं जो कंटिन्यू करते हैं, और ये जो 10% लोग कंटिन्यू करते हैं इनमें क्वालिटी होती है, एट दैट क्वालिटी इज कंसिस्टेंसी। यस सर। இப்ப 7வது பாயிண்ட்ல நம்ம 2வது விஷயம் பார்த்துட்டோம். முதல் விஷயம் பார்த்துட்டோம் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ கன்சிஸ்டன்சி பார்ப்போம். கன்சிஸ்டன்சி என்பது என்ன? தொடர்ச்சியாக எந்த ஒரு விஷயத்துல நம்ம இறங்கினாலும் அதை தொடர்ச்சியாக இடைவிடாது, தொய்வு விடாது தொடர்ந்து செயல்படுத்துறது கன்சிஸ்டன்சி. இப்ப டேட்டா, இப்ப தரவுகள் என்ன சொல்லுது? இப்ப ஒரு ஆராய்ச்சி தரவுகள் சொல்றது, பொதுவாக எந்த ஒரு விஷன், எந்த ஒரு மிஷன், எந்த ஒரு பயணமா இருந்தாலும் 100 பேர் இறங்குனாங்கன்னா 90% மக்கள் ஒரு வருடத்துக்குள் அந்த தொடர்ச்சி அதுல பயணப்படுறதை விட்டு விலகி ஒதுங்கி போயிடுவாங்க. 10% பேர் தான் தொடர்ச்சியா இயங்குவாங்க. அப்ப அந்த 10% பேர் தான் கன்சிஸ்டன்சி பீப்புள். தே ஆர் ஒன்லி கேப்பபிள் டு பி வித் தட் சிஸ்டம். அப்போ அந்த கன்சிஸ்டன்சியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வெறும் 10 பேர் நம்ம நேரடியா போய் தேட முடியாது. 100 பேர் வந்தா தான் அதுல 10 பேர் வருவாங்க. ஏன்னா வர்றவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது, நமக்கும் அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த சிஸ்டம் அவங்களுக்கு புரியணும், நம்மளோட சிறப்பா கூட அவங்க புரிஞ்சு நம்மளோட பெரிய ஆளா கூட வரலாம். அப்போ தொடர்ச்சியா வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் உள்ள வரும்போதுதான் 100 பேர்ல 90 பேர் போவாங்க. அது யாருன்னு we are not authorized to prejudge who will be here and who will go away. அது யாருன்னு சொல்ல முடியாது. அப்போ 100 பேர் உள்ள வரும்போது அந்த 90 பேர் போவாங்கிறது நிதர்சன ஒரு டேட்டா. அந்த டேட்டால 90 பேர் யாருங்கிறது நம்ம கவலைப்பட வேணாம். 100 பேருக்கு நம்ம வழிகாட்டுறோம். அதுல 90 பேர் போறவங்க போட்டும் 10 பேர் தானா ஒரு ஃபில்டர் ஆகி வருவாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பேரோட ஒரு பயணம் பண்ணாலே டைமண்ட் ஆயிடலாம், மாபெரும் வெற்றி பெறலாம். எஸ் சார். Yeah. So see, there are many examples of consistency. If you will see about the Ganga is biggest river of India. Amazon is biggest river of the world. So ये दोनों क्या कहती हैं हमें? ये कहती हैं कि अगर आप कंसिस्टेंसी लगातार चलते रहेंगे सो आप बहुत लंबा सफर तय कर सकते हैं. यस सर. இப்ப கன்சிஸ்டன்சி ஒரு சிறந்த உதாரணம், நம்ம வாழ்ற காலத்துல பார்க்கக்கூடிய உதாரணம் கங்கை நதி, அமேசான் நதி, தென் அமெரிக்காவில் அமேசான் நதி, இந்தியாவிலேயே உலகத்திலே பெரிய நதி அமேசான் நதி, இந்தியாவிலேயே பெரிய நீளமான நதி கங்கை நதி. இது ரெண்டும் ஏன் இவ்வளவு பெரிய பெரிய பேருக்கு வாங்கிருச்சுன்னா அது தொடர்ச்சியாக அது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால. இது ரெண்டும் நமக்கு உணர்த்த வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ தொடர்ச்சியா உன் பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இருந்தால் நீ தலை சிறந்தவனாக இருப்பாய் என்பதை இது ரெண்டும் உணர்த்துது நமக்கு. எஸ் சார். Everywhere consistency is required. If you would like to build your muscles, तो एक दिन में नहीं होगा. Regularly consistency के साथ में you have to go to gym. अगर आप म्यूजिक सीखना चाहते हैं, आप सिंगर बनना चाहते हैं, तो कंसिस्टेंसी के साथ में आपको वहाँ पे रियाज करना पड़ेगा. अगर सेम वे अगर आप बिजनेस बिल्ड करना चाहते हैं, आरसीएम बिजनेस में एक बड़ा लेवल चाहते हैं, तो उसी प्रकार से यहाँ भी कंसिस्टेंसी की रिक्वायरमेंट. यस सर. பொதுவா பாருங்க, இந்த கன்சிஸ்டன்ட்ங்கிறது நமக்கு புதிய வார்த்தையாகவோ நம்ம அறிவு இருக்கக்கூடிய வார்த்தையாகவோ நமக்கு சம்பந்தமான வார்த்தையாக நினைக்க வேண்டாம் தயவு செய்து. ஏன்னா வாழ்க்கையில கன்சிஸ்டன்ட் செய்யப்படுற ஒவ்வொரு செயலுமே பெரும் வெற்றிகளை தந்துக்கிட்டு. உதாரணம் நதியை பார்த்தோம், ஆனா வாழ்ற வாழ்க்கையை பார்ப்போம். ஜிம்முக்கு போறோம், எதுக்கு போறோம்? ஒரு கட்டுரை உருவாக்க. அது 2 நாள் ஜிம்முக்கு போறோம்னு பாடி ஷேப் ஆயிருமா? இல்ல. தொடர்ச்சியாக அந்த ஜிம்ல போய் பிராக்டிஸ் பண்ணாதான் நம்ம எதை எட்ட நினைக்கிறோமோ அதை எட்டுவோம். அடுத்ததான் இசை கத்துக்கிறது, வயலினோ, கிட்டாரோ, மிருதங்கமோ, பியானோவோ, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கத்துக்க போறோம் 2 நாள்ல போய் நம்ம கத்து மாஸ்டர் ஆயிட முடியும். அதுல தொடர்ச்சியாக அதுல தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதர்கள் தான் ஜீனியஸா வந்திருக்காங்க இந்த வாழ்க்கையை பூராக. அப்போ அப்பேற்பட்ட கன்சிஸ்டன்சி தேவைங்கிறது நமக்கு வாழ்ற காலத்திலேயே நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் பிசினஸ். வியாபாரத்துல ஒருத்தர் கடையை 2 நாள் திறந்து வச்சுட்டு 4 நாள் மூடி வச்சுட்டு போனார்னா அந்த கடைக்கு கூட்டம் வருமா? 6வது நாள் 5வது நாள் கூட்டம் வருமா? வராது. அப்ப தொடர்ச்சியா ஒரு கஸ்டமர் வர்றவரே கடையை திறந்து மூடி இருந்தா தான் அப்ப அந்த கடை இருக்குதுன்னு ஒரு மைண்ட் செட்டாகவும் எல்லாரும் வருவாங்க. 2 நாள் மூடி இருந்தா அந்த கடைக்கு வர மாட்டாங்க. அதே போல்தான் ஆர்சிஎம்ங்கிற பிசினஸும். நம்ம ஆர்சிஎம்ங்கிறது புதுசா ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. இதுல போய் நம்ம ஒண்ணும் செய்யலாம். ஆர்சிஎம்ங்கிறது அற்புதம். இருப்பதை விட சிறந்தது ஆர்சிஎம். ஆனா இருப்பது என்ன மெனக்கறோமோ அதை விட சிறப்பா மெனக்கட்டா தானே ஆர்சிஎம் ஜெயிக்க முடியும். சோ அந்த கன்சிஸ்டன்சி முக்கியங்கிறதா இன்னைக்கு இந்த புது அப்டேட்டட் பிளான்ல மிக தீர்க்கமாக நமக்கு புரிய வைக்கப்பட்டது. எஸ் சார். Yeah. So actually this is a very long presentation. I would like to share only crux of this presentation. जो main point है सर, मैं वही केवल मात्र आपसे शेयर करना चाहता हूँ. Yes sir. Yeah.
So why people are not consistent? वो कंसिस्टेंसी के साथ में क्यों नहीं करते हैं? Why people quit? वो क्यों छोड़ते हैं? And what are the solutions? We will talk about இது it. Yes, இது sir. ஒரு நீளமான பிரசன்டேஷன். அதுல நான் எல்லாத்தையும் இப்ப டைம் இல்லை நமக்கு. அந்த ஒரு முக்கியமான விஷயத்தோட பார்ப்போம். ஒய் பீப்புள் குவிட் அண்ட் சொல்யூஷன்ஸ். அப்போ தொடர்ச்சியா கன்சிஸ்டண்டா இல்லாம பல பேர் ஏன் இதை விட்டுட்டு போறாங்க இடையில? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கான தீர்வு என்ன? இதை பற்றி பார்ப்போம். எஸ் சார். First reason is unrealistic goals and impatience. ज्यादातर लोग जो गोल्स हैं वो आरसीएम में आने के बाद में वो बहुत बड़े बड़े गोल्स बना लेते हैं. फॉर एग्जांपल इफ देयर इज ए पर्सन, वो अगर पिछले 10 साल से जॉब कर रहा है, हिज सैलरी इज 20,000. वो अगर आरसीएम ज्वाइन करेगा और आप उससे पूछेंगे आफ्टर 2 months कि आरसीएम में कितना पैसा कमाना चाहते हैं, तो ही विल से विद इन 1 year आई वुड लाइक टू अचीव 1 lakh rupees पर मंथ. सो 10 साल से वो काम कर रहा है, 20,000 रुपया पर मंथ कमा रहा है, लेकिन आरसीएम में विद इन 1 year ही नीड 1 lakh rupees. सो ही कैन अचीव, बट वो थोड़ा सा उतना प्रैक्टिकल और अनरियलिस्टिक गोल नहीं लगता है. सो अनरियलिस्टिक गोल्स लोग बनाते हैं और उसके बाद में उनके पास में पेशेंस नहीं रहता है, वो क्विट कर देते हैं. एंड व्हाट इज द सॉल्यूशन सर? सॉल्यूशन इज गोल शुड बी स्मार्ट. जब भी आप गोल बनाएं तो वो एक स्मार्ट टेक्निक इज देयर, स्पेसिफिक, मेजरेबल, अचीवेबल, रिलीवेंट एंड टाइम बाउंड. सो अगर आप ऐसे गोल सेट करेंगे तो फिर आप क्विट नहीं करेंगे, फिर आप लगे रह सकते हैं. यस सर. முதல் காரணம் அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் அண்ட் இம்பேஷன்ஸ். இது என்ன காரணம்? அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ்னா என்னது? ஒரு நியாயமற்ற, ஒரு சாத்தியமில்லாத ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறது. அடுத்தது பொறுமையற்று வெளியே போயிடுறது. இது 2 தான் காரணம். அன்ரியலிஸ்டிக் கோலுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் 10 வருஷமா ஏதோ ஒரு வேலையில இருக்காரு, மாசம் 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஆர்சிஎம் வர்றாரு, ஆர்சிஎம்ல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கலாம், 50 லட்சம் 60 லட்சம் வாங்குற சுதந்திர வாசலாம் இருக்காருன்னு கேள்விப்படுறாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கப்படும் போது, நீங்க உங்களோட கனவு என்ன? ஆர்சிஎம்ல 1 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு கேட்கும்போது, ஆர்சிஎம்ல 1 வருஷத்துல நான் 1 லட்சம் வாங்கணும். ரைட். ஆர்சிஎம்ல 1 வருஷத்துல 1 லட்சத்தை வாங்கவும் முடியும். பட் அதுக்களவு அந்த அளவு வேலை செஞ்சா தானே முடியும். அப்போ சிஸ்டத்தை புரிஞ்சு அந்த 1 லட்சம் வாங்குறதுக்கு என்ன செய்யணும்னு புரிஞ்சு அதை செஞ்சா தானே முடியும். ஆனா அப்படிலாம் செய்யாம வெறும் கனவா இருந்தது, ட்ரீமா இருந்துச்சு. ஆர்சிஎல் வந்து காசு கிடைக்கும், 1 வருஷத்துல எனக்கு அப்ளை சொல்லிட்டாரு, என் லீடர் சொல்லிட்டாரு, என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண சார் சொன்னாரு, எனக்கு 1 வருஷத்துல 1 லட்சம் வரும். தானா வராது 1 லட்சம். சோ அப்போ என்ன செய்யணும்? அவருக்கு 20,000 சம்பளம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு 1 லட்சம் 1 வருஷத்துல வரணும்னு நினைச்சவருக்கு ஒன்னும் செய்யாம 1 லட்சம் வரணும்னு ஆர்சிஎம் மட்டும் போயிரு. இது ஒரு காரணம். அப்போ அந்த பேஷன்சி இல்லாம போனது காரணம் என்னது? அவர் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப அதுக்கு சொல்யூஷன் என்னது? கோல் ஷுட் பி ஸ்மார்ட். இது சொல்யூஷன் என்னது? பதில் என்னது? கோல் ஸ்மார்ட்டா இருக்கணும். 1 வருஷத்துல 1 லட்சம் பண்ண போறியா? ரைட். இட் டைம் பவுண்டட். 1 வருஷங்கிறது டைம் பவுண்டட். அப்போ என்ன செஞ்சீங்க? டைமை கரெக்டா முடிப்பீங்க. அப்ப ஸ்பெசிபிக்கா பண்ணிட்டீங்க, மெஷரபிளா பண்றீங்க. எப்படி எந்தெந்த ஸ்டெப்ல போனா எனக்கு அடுத்த வருமானம் வருங்கிறது கால்குலேஷன் பண்ணி கொண்டு போய் சேரணும். அச்சீவபிள் டார்கெட்டா இருக்கணும் அந்த டார்கெட்லாம். அப்போ ரியலிஸ்டிக்கா இருக்கணும், உண்மையா இருக்கணும், வெறும் கனவா இருக்கக்கூடாது. கடைசியில தான் அந்த டைம் பவுண்டிங்கா இருக்கணும். இப்போ ஸ்மார்ட்ங்கிறது SMARTக்கு டெபினிஷன் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க எல்லாம். அப்போ அவர் முடிவு பண்ணது, முதல்ல உள்ள ஒரு முடிவு பண்ணது டைம் பவுண்ட் மட்டும் தான், 1 வருஷம் 1 லட்சம். ஆனா எஸ் செய்யல, அவர் எம் செய்யல, ஏ செய்யல, ஆர் செய்யல, வெறும் டீம் மட்டும் செஞ்சாரு. அதனால ஹி வாஸ் டெர்மினேட்டட். இதான் விஷயம். சொல்யூஷன்ங்கிறது ஸ்மார்ட்டா பண்ண முடியும். எஸ் சார். And the second solution is understand that direct selling is not a lottery or an easy money scheme. It is a serious business. We have to learn, we have to patience, and we have to upgrade ourselves. ரெண்டாவது சொல்யூஷன் என்ன பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் டைரக்ட் செல்லிங். அண்டர்ஸ்டாண்ட் தட் டைரக்ட் செல்லிங் இஸ் நாட் a lottery or a easy money scheme. It is a business, ethical business. அப்ப என்ன சொல்லணும்? இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆர்சிஎம்ங்கிறது ஒரு பம்பர் லாட்ரி இல்ல. சொன்னோன்னு எனக்கு கோடி சொல்ல முடியாது. இன்னொன்னு ஈஸி மணி ஸ்கீம் நிறைய வருதுல, மணி செயின், அந்த மாதிரி ஈஸி மணி ஸ்கீம் கிடையாது. அது நம்மள காலி பண்ணிட்டு போகக்கூடிய ஸ்கீம். ஆர்சிஎம்ங்கிறது ஒரு நேர்மையான, எத்திக்கலான, நிரந்தரமான பிசினஸ். அப்ப நிரந்தரமான பிசினஸ் பொறுமையாத்தான் வளரும். பொறுமையா வளர்றதுக்கு நமக்கு பொறுமை வேணும், சிஸ்டத்தோட ஃபாலோ பண்ணி போகணும், நம்ம இலக்குகளை அடைய முடியுங்கிறது புரிஞ்சுக்கணும். எஸ் சார். Second reason why people quit: unable to plug in with system. वो system, as I told about system, basic score cardinal, उसके साथ में plug in नहीं होते हैं, जुड़ते नहीं हैं, अपने तरीके से अपने आइडियाज से काम करते रहते हैं और इसलिए उनको रिजल्ट नहीं मिलते हैं, वो छोड़ देते हैं.
What is the solution? Solution number 1 is do not use your mind, just follow the system. And what are the system? Basic score cardinals. Yes, sir. ரெண்டாவது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா unable to plug into system. அப்ப அந்த சிஸ்டம் உள்ளார பேசுறது போது நம்ம ஆர்சிங்கிறது ஒரு சிஸ்டம் பேசணும். அந்த சிஸ்டம்க்கு என்னென்ன செய்யணுங்கிறது முதல்ல பேசணும். நம்ம பேசிக் கோர் கார்டினல் ரூல்ஸ் எல்லாம் பேசணும். அப்ப இது எல்லாத்துக்கும் போய் பொருந்தி போக பிளக்இன்ங்கிறது என்னது போய் அதோட மெர்ஜாக அதோட சேருவதற்கு நம்ம தடையா இருக்கு. அது எது தடையா இருக்கு? டோன்ட் யூஸ் யுவர் மைண்ட், ஜஸ்ட் ஃபாலோ த சிஸ்டம். அப்ப அங்க உங்களோட அறிவையும் உங்களோட கருத்துக்களையும் இங்க நுழைக்காதீங்க. சிஸ்டம் ஆல்ரெடி டிஃபைன் சிஸ்டம் ஒன்று டிஃபைன் பண்ணி ரெடி பண்ணப்பட்டிருக்கு. அந்த சிஸ்டத்தோட நீங்க போய் அடாப்ட் பண்ணணுமே ஒழிய பிளக்கோட ஹோல்டர் வந்து பிளக்கோட அடாப்ட் ஆகாது. ஹோல்டர் வில் பி தேர். The plug should be plug into the holder. அப்ப நீங்க அந்த மாதிரி புரியணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? Follow basics, core and cardinal rules. Yes, sir. The third reason is unhealthy business relations. And business relations with the downline, upline especially. So what is the solution? Caring attitude towards downline, gratitude towards upline, and whenever there is a issue, कुछ कम्युनिकेशन गैप हो गया, कुछ नाराजगी हो गई है, सो डू नॉट वेट कि सामने वाला फोन करेगा. टेक इनिशिएटिव, फोन उठाइए, सामने वाले से बातचीत कीजिए. सो लोग बिजनेस को नहीं छोड़ते हैं, लोग लोगों को छोड़ देते हैं, इसलिए बिजनेस छूट जाता है. और अगर आप ऐसे अट्रैक्टिव पर्सनैलिटी हैं कि लोग आपसे नाराज नहीं होते हैं, तो फिर लोग आपको नहीं छोड़ेंगे, और लोग आपको नहीं छोड़ेंगे तो फिर बिजनेस हमेशा चलता रहेगा. மூணாவது அன்ஹெல்தி பிசினஸ் ரிலேஷன்ஸ். அப்ப அது என்ன அர்த்தம்? அன்ஹெல்த்தி நம்ம உறவு முறை, பிசினஸ் உறவு முறையில ஒரு ஒரு ஹெல்த்தியா இல்லை, சரியா இல்லைங்கிறது. அப்ப கேரிங் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டவுன்லைன் மேல அக்கறையோட ஒரு அக்கறையோட அவங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட அவங்களை அரவணைத்து செல்லுதலும், கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் அப்ளைன், நன்றி உணர்ச்சியோட நம்ம அப்ளைன் நடந்து கொள்வதும், இது ரெண்டும் இல்லைங்கிறது தான். இது ரெண்டையும் கொண்டு வந்துட்டோம்னா ஹெல்த்தி ஆயிரும் நம்மளோட பிசினஸ் ரிலேஷன்ஷிப். டேக் இனிஷியேட்டிவ் அஸ் அ வின்னர். ஏதோ ஒரு காரணத்துக்காக உறவு முறையில சின்ன விரிசல் ஏற்பட்டுருக்கா, அங்க வின்னரா இருக்க முயற்சி பண்ணுங்க. எப்படி? அவர் பேசட்டும், நான் பேசுறேன், ஈகோ இல்லாம ஒரு போன் அடிச்சு நார்மலா பேச ஆரம்பிங்க. பிகாஸ் வி ஆர் இன் த பிசினஸ்ல வந்து நம்ம பரம்பரை சொந்த பந்தமும் இல்ல, பிசினஸ்ல வந்துருக்கிறோம். அப்ப நமக்கு உறவு கொடுத்தது இந்த பிசினஸ் தான். அந்த பிசினஸ் நம்ம உறவை ஒட்ட வச்சுட்டோம்னா சரியா போயிடும். இதெல்லாம் இருக்கிற நான் ஒரு குவாலிட்டி லீடரா இருந்தீங்கன்னா ஒருத்தர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அப்போ நீங்க கண்டிப்பா இன்றைக்கோ நாளைக்கோ வெற்றி பெற்று திருவீங்க. இந்த குறைகள் இருந்தா தான் விட்டுட்டு போவாங்க. எஸ் சார். The fourth reason is why people quit. Do not understand the power and vision of direct selling. So solution क्या है? Look at the data, international data देखिए, WFDSC क्या कहता है, read the visionary writers, वो क्या कहते हैं about direct selling. Meet the visionary leaders like Ranjit sir, Murthy sir, Gopa sir. So उनसे मिलने के बाद में हमारा विजन क्लियर होता है, और आरसीएम के बारे में जब हम लोग डेप्थ में जानते हैं, पूरा हिस्ट्री देखते हैं, तो उससे हमारा कॉन्फिडेंस कहीं ना कहीं बिल्ड होता है. यस सर. நாலாவது முக்கியமான காரணம், they don't understand the power and vision of direct selling. இது பாவம், இது மன்னிக்கப்பட வேண்டியதுதான். காரணம் இது எல்லாரும் இது புதியது. இந்த புதிய விஷயத்துல யாருக்கும் தெரியாது. நம்ம முதல்ல சொன்னதெல்லாம் நம்மகிட்ட உள்ள மிஸ்டேக், இது நம்மகிட்ட உள்ள மிஸ்டேக் இல்ல. இப்போ இது நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அப்போ இது தெரிஞ்சா சரியாயிரும். அப்ப தெரியணும்னா என்ன செய்யணும்? லுக் அட் த டேட்டாஸ்னா என்னது? தரவுகள், ஏற்கனவே இருக்கப்பட்ட புள்ளி விவரங்கள், இந்த உலகம் முழுக்க எடுத்த பெரும் பெரும் நிறுவனங்கள் எடுத்த புள்ளி விவரங்கள், இன்றைக்கு உலகத்துல மிக டைரக்ட் செல்லிங் எந்த அளவு கோல வச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் வருங்காலங்களில் எவ்வளவு எத்தனை கூட்டங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம், வருங்காலம் எவ்வளவு பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் இருக்காங்க, எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் இந்த டைரக்ட் செல்லிங் மூலமா ஜெயிச்சிருக்கிறாங்க, எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு, அதுல எத்தனை பேர் மோட்டிவேட் ஆகப்பட்டு ஆகி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தரவுகளை எல்லாம் எடுத்து நம்ம அதை வாசிச்சு படிச்சு புரிய வச்சாலே இதுக்கும் சொல்யூஷன் ஆயிரும். இப்ப நம்ம கூடவே இருக்கிறாங்க பெரும்பெரும் ஜாம்பவான் இருக்காங்க, ரஞ்சித் சார் இருக்காரு, மூர்த்தி சார் இருக்காரு, கோபா சார் இருக்காரு. இவங்க எல்லாம் ஆளுமைகள். இவங்க இதுல இருந்து ஊறி திளைத்து ஏற்ற இறக்கத்தெல்லாம் கண்டு வந்து நிமிர்ந்து தூக்கி நிறுத்தி நிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வழிகாட்டிகள் நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பா நம்ம சாதிக்க முடியும், நம்பகம் வந்துடும். இது முதல்ல நம்மளும் இந்த புரிதலை கொண்டு போய் கடத்தணும், நம்மளோட டூப்ளிகேஷன் ஆகணும் நம்ம டீமுக்கு. அவ்வளவுதான். எஸ் சார். Ranjit sir is perfect example for the vision. He came from abroad to India. He came to Kerala and now he shifted in Chennai. This is true example of a leader, and
ट्रू एग्जाम्पल ऑफ ए विजन। बहुत सारे लोगों को बहुत कंफ्यूजन है, दे आर नॉट सीरियस, उनको अपना घर छोड़ने में प्रॉब्लम आता है। वो घर से 2 दिन बाहर रह जाएं तो उनको ऐसा लगता है पता नहीं क्या प्रॉब्लम आ जाएगा। एंड वो भी डायमंड बनना चाहते हैं। मजेदार बात ये है। सो आपको बड़ी सोच के साथ में भविष्य में क्या मिल सकता है वो सोचना पड़ेगा। तभी आप इस बिजनेस में बड़ा काम कर सकते हैं। यस सर। இப்ப ரஞ்சித் சார் மிகப்பெரிய உதாரணம் டைரக்ட் செல்லிங் மேல உள்ள நம்பிக்கைக்கு. ஏன்னா அவரு நல்ல வசதியா நல்ல பல லட்சங்கள் வருமானத்தோட துபாயில இருந்தவர் தான் டைரக்ட் செல்லிங் நம்பி வந்து அவர் ஊருக்கு வந்தாரு, இந்தியாவுக்கு வந்தாரு, அவர் ஊருக்கு கேரளாவுக்கு வந்தாரு. 2 வருஷம் கூட ஆகல, கேரளால இருந்து எல்லாத்தையும் இன்னும் ஆழமா புரிஞ்சு ஆழமா கத்துக்கிட்டு அங்க மெரூன் டீமை வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு விஷனரி லீடர் இஸ். அப்போ அந்த டைரக்ட் செல்லிங் என்ன செய்யும், அதுல RCM எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போகுதுங்கிற ஒரு மனிதர் புரிந்த மனிதனாலதான் இப்படி வர முடியும். அப்ப வந்திருக்காரு. ஆனா நிறைய பேரு டைமண்டாக விரும்புற ஆளுங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. வீட்டை விட்டு ஒரு நாள் கூட வெளியே போக முடியாது. நைட் நான் வீட்டுக்கு போயிடணும், 2 நாள் நான் வெளியே சாப்பிட்டா சரி வராது, நான் எப்படி பயணம் பண்றதுன்னு கேட்கிற ஆளுக்களும் ஒரு ஒரு சிரிப்புக்குள்ள வச்சிருந்தா அவங்களும் டைமண்ட் ஆகணுங்கிறாங்க. ஸோ டைமண்ட் ஆகுவதற்கு சில செயல்பாடுகள் தேவை, தியாகங்கள் இல்ல, செயல்பாடுகள் தேவை. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நமக்கு முன்னாலேயே இருக்கிற ரஞ்சித் சார். எஸ் சார். The fifth reason is inability to handle peer pressure. जब हम लोग RCM में काम करते हैं, हमें रिजल्ट नहीं मिलते हैं, तो हमें परिवार का सोशली एक प्रेशर मिलता है कि इतना टाइम हो गया, आपको क्या अचीवमेंट मिला है, ये भी कोई काम है क्या, कंपनियां आती हैं चली जाती हैं। तो इस प्रकार का जो प्रेशर मिलता है हमें सोशली, उसको बहुत सारे लोग उसको हैंडल नहीं कर पाते हैं और उस प्रेशर की वजह से उसको छोड़ देते हैं। सो व्हाट इज द सॉल्यूशन? स्टे अवे फ्रॉम नेगेटिव पीपल। वो आपका कितना भी क्लोज रिलेशन में है, उनसे थोड़ा दूर रहे। लिसन टू टॉप अचीवर्स ऑफ RCM, उसको आप सुन सकते हैं। यू शुड फॉलो द यूनिक एजुकेशन सिस्टम यूट्यूब चैनल, एंड इफ यू कैन आल्सो फॉलो द चैट विद सुरेंद्र वत्स आल्सो। सो वहाँ भी सक्सेसफुल लोग आते हैं और उनसे भी आपकी जो नेगेटिविटी और पीयर प्रेशर है उसको रिलीज करने में आपको हेल्प मिलेगा। सो एंड डू नॉट टेक इट पर्सनली, वर्क लाइक ए प्रोफेशनल। सो पीपल आर सेइंग, उसको पर्सनली मत लीजिए, वर्क लाइक ए प्रोफेशनल। अगर लोग कह रहे हैं तो नो प्रॉब्लम, आप अपने काम में लगे रहिए। सो दीज आर द सॉल्यूशंस। यस सर। அஞ்சாவது சும்மா ஒரு சாதாரண தான், இன்னபிலிட்டி டு ஹேண்டில் த பீர் பிரஷர். பொதுவா நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மளுக்கு குற்றம் சாட்டத்தான் இருப்பாங்க, குறை சொல்லத்தான், குற்றம் கண்டுபிடித்து பெறுவாங்க புலவர்கள் தான் நம்மளை சுத்தி இருப்பாங்க. என்னது RCM இவ்வளவு இருக்குதியா, இவ்வளவுதான் வருமானமா, இது வேஸ்ட்டுப்பா, நான் அப்பவே சொன்னேன் கேட்கலையே, இந்த மாதிரி நமக்கு ஒரு நம்மளை மனசை தளர வைக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. இதை தாங்க முடியாம இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம பல பேர் விட்டு போயிடறாங்க RCM. அங்க அவங்க அவசியமே இல்லை. போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்றமிகு எனது பணி எவர் வரையிலும் நில்லாதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா அதை நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சொல்றதெல்லாம் நெகட்டிவ் பீப்புளோட அதிகம் கேட்காதீங்க. அவங்க பேசித்தான் ஆகணும். அவங்க என்ன உங்க ரிலேஷனா இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்லாம் தனி. இது உங்களோட பிசினஸ். இதுல வந்து அவங்க தலையிட்ட நீங்க எடுத்துக்காதீங்க. தலையிட்ட தடுக்க முடியாட்டி பரவாயில்ல, அதை எடுத்துக்காதீங்க. நீங்க இப்ப அந்த நேரத்துல எல்லாம் உங்களுக்கு தொய்வு வராம இருக்கு. உங்களோட RCM டாப் அச்சீவர்ஸை பாருங்க, யூடியூப் சேனல்ஸ் கேளுங்க, ஜூம் மீட்டிங்ல வர ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப்ல இருக்கு, அதெல்லாம் கேளுங்க. இப்போ கூட அதிகபட்சமா சாட் வித் சுரேந்திர என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. அதுல பெரும்பெரும் சாதனையாளர்கள்ட்ட நான் இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன். அதெல்லாம் கேளுங்க. விரைவில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் கேட்டு உங்களை அந்த இடத்துல தக்க வச்சுக்கிறீங்க. இது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கு, பர்சனலா இருக்காதீங்க. நீங்க நடந்து போறீங்க, ஏய் கால் நல்லா சரியில்லை அப்படின்னு சொன்னா உங்க பர்சனல் அட்டாக்கிங் இது. வியாபாரம் சரியில்லைங்கிறது உங்களோட பர்சனல் அட்டாக் இல்ல. உங்க வியாபாரங்கிறது உங்களை சார்ந்ததுனால அவரை சார்ந்தது இல்ல. நாளைக்கு உங்கள்ட்ட பணம் வந்துட்டு வாய் மட்டும் சும்மா இருப்பாங்க, வராதனால பேசுறாங்க. இதுல வருவதற்கு என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அவங்க பேச்சை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. அதனால இது பர்சனலா எடுக்காம இது ஒர்க் லைக் அ ப்ரொஃபஷனல். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ் வேணா நீங்க வேலை செஞ்சால போதுமா. எஸ் சார். See, in other fields also, if we talk about the sports में जब एक क्रिकेट प्लेयर खेलता है तो जो लोग कुछ भी नहीं जानते हैं वो भी उसको गाइड करते हैं, उसको पर्सनली कमेंट्स करते हैं, उसके सोशल मीडिया पे लिखते हैं। पॉलिटिशियंस के बारे में लोग कमेंट्स करते हैं, फिल्म स्टार्स के बारे में कमेंट्स करते हैं, बट वो उसको पर्सनली नहीं लेते हैं। दैट्स वाई दे आर डूइंग देयर जॉब। सो सेम वे लोग अगर बोल रहे हैं तो उसको पर्सनली मत लीजिए, प्रोफेशनली काम कीजिए।
Yes, sir. மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் நல்ல உதாரணம். கிரிக்கெட்டோ, ஃபுட்பாலோ ஏதோ ஒரு நல்ல விளையாட்டு. அங்க ஒரு அவங்க கஷ்டப்பட்டு போராடி அவன் சிக்ஸர் அடிப்பானோ அல்லது டக் அவுட் ஆடுறானோ ஏதோ நடந்துகிட்டு இருக்கும். அது ஒரு விளையாட்டு. அது அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாம வெளியே உட்கார்ந்து கமெண்ட் அடிப்பான். அவன் பேட்டை மட்டும் இப்படி திருப்பிருந்தாலும் சிக்ஸர் போயிருக்கும். அவன் இது மட்டும் செஞ்சிருந்தாலும் தெண்டுல்கருக்கு சொல்லிக் கொடுப்பான். மரடோனாக்கு அட்வைஸ் பண்ணி கொடுத்துருப்பான். ஒண்ணும் தெரியாத உட்கார்ந்துட்டு. இதே மாதிரிதான் ஒரு சினிமா நடிகர்களுக்கு. அந்த சீன்ல மட்டும் அவன் அப்படி மாத்தி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெட்டி பேச்சாளர்கள் 1000 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஏன் சக்சஸ் ஆனாங்க? விளையாட்டு வீரர்களோ, கிரிக்கெட் பிளேயரோ, இவன் பேசுறது அவங்க காது வாங்கல. காதுல கேட்கலங்கிற ஒண்ணு வாங்கல. ஏன்னா அவன் வேலையை அவன் செஞ்சு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு தோத்தமா நாளைக்கு ஜெயிக்கணுங்கிற இனிஷியேட்டிவ்ல போயிட்டு இருந்தான். அப்போ அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் அந்த மாதிரி வெற்றியாளர் ஆகிறோம்னா இந்த பேச்செல்லாம் அப்படி எடுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எஸ் சார். Yeah. The sixth point is why people quit. Attraction of other multi-level marketing companies. This is biggest one actually. So बहुत सारे लोगों को बाहर ऐसा लगता है कि वहां पे सब कुछ अपने आप हो जाएगा. एंड मैं बहुत ईमानदारी के साथ आपको एक चीज कहना चाहता हूं कि अगर आप आरसीएम में कामयाब नहीं हो सकते हैं जहां इस प्रकार का प्रोडक्ट है, तो फिर दूसरी जगह पे आपकी कामयाब होने की संभावना बहुत कम है. ये आप बिल्कुल अपनी डायरी में नोट कर सकते हैं. मैं बहुत रेस्पॉन्सिबिलिटी के साथ में बात कह रहा हूँ. यस सर. ஆறாவது இது முக்கியமானது. இந்த அட்ராக்ஷன் ஆஃப் அதர் எம்எல்எம் கம்பெனிஸ். நம்மளை சுத்தி தான் புற்றீசல் மாதிரி ஆயிரக்கணக்கான எம்எல்எம் கம்பெனி இருக்கு. கவர்ச்சிகரமான திட்டங்கள், மின்மினி பூச்சிகள் மேல ஒரு ஒரு மாயாஜால கவர்ச்சிகள். அப்ப இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி நம்ம அதை பார்த்து அது ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாம் ஏட்டு சுரக்காய் தானே, கறிக்கு எங்க உதவ போகுது? நம்ம கறிக்கு உதவக்கூடிய பொருளை வச்சுட்டு ஜெயிக்காத நாம் அந்த ஏட்டு சுரக்காயில ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் இப்போ 100% உத்தரவாதத்தர உங்களுக்கு நான் சொல்றேன், எழுதிக்கிறீங்க எல்லாரும். ஆர்சிஎம்மில் ஜெயிக்க முடியாத ஒருவர் எந்த நெட்வொர்க் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாது. காரணம், நம்மள்ட்ட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள், கறிக்கு உதவக்கூடிய பொருள்கள் நம்மள்ட்ட இருக்கு. அங்க ஏட்டு கதைகள் மட்டுமே இருக்கு. அந்த ஏட்டு கதைகள் கவர்ச்சிகரமா தெரியுது, சொல்லப்படுற விதங்கள் நல்லா இருக்கு, நம்மளோட பேராசை அது பிரமிப்பா நினைக்குது. ஆனா இந்த அற்புதத்தை எப்பவுமே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கிற நம்மளோட ஆசியம் நமக்கு பெருசா தெரியாம விட்டுட்டு போறவங்க கண்டிப்பா எங்கேயும் ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் 100% மனசாட்சியோட சொல்றேன், எழுதி வச்சுக்கணும். எஸ் சார். Yeah, the seventh point is why. Sorry. In this point also, this is very important point. There is a word called blinkers. Blinkers होता है सर वो जब एक घोड़े का मालिक घोड़े के दोनों साइड में लगाता है, तो उसके बाद में घोड़े को सिर्फ रोड दिखाई देता है और उसका स्पीड बढ़ जाता है. तो सेम वे हम भी एक ऐसा ब्लिंकर लगाएं कि हमें और कोई कंपनी दिखाई नहीं दे, हमें सिर्फ आरसीएम में जो हमारा लेवल है, नेक्स्ट लेवल, वही दिखाई दे. So definitely our speed will be increased and productivity will be increased. So उसी प्रकार से I did. पिछले 22 साल से मैं आरसीएम बिजनेस में हूँ और मैंने किसी कंपनी के बारे में न तो किसी ने आके मेरे से बातचीत किया मेरा एटीट्यूड देख के, और कोई आया भी मैंने बहुत अच्छे से ईमानदारी से उसको नमस्ते किया, वणक्कम किया, और मैंने बोला कि सर योर कंपनी मे बी द वर्ल्ड्स बेस्ट कंपनी, योर प्रोडक्ट मे बी द वर्ल्ड्स बेस्ट प्रोडक्ट, बट आई एम 100% satisfied with the company. You can come. I would like to offer you RCM tea and we have a good sip also. तो आपको कौन सा चाहिए उनमें से 2-1 चीज में पिला सकता हूँ, बट मैं कंपनी के बारे में नहीं सुन सकता. सो दिस वे आई हैंडल द पीपल, और ये एक बड़ा कारण रहा कि मेरा पूरा एनर्जी इधर में लगा रहा. सो सेम वे यू कैन अचीव आप भी आरसीएम में बहुत कुछ पा सकते हैं, कहीं देखने का आपको आवश्यकता नहीं है. यस सर. அடுத்து ஒரு இதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, இந்த பிளிங்கர்ஸ் சொல்லக்கூடிய குதிரைக்கு கடிவாளம் கட்டுறாங்கல்ல, குதிரைக்கு கவனம் சிதறிச்சுன்னா அது நம்ம வேகமா ஓடாதுங்கிறதுக்கு நம்ம தெரியும், அண்டாடு காலம் கட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கு எந்த பக்கம் 2 பக்கம் பசுமையை தெரிஞ்சுன்னா திரும்பிக்கிறோம். ரோடு மட்டும் தான் தெரியும், ஓடிக்கிட்டே இருக்கும் இலக்கு நோக்கி. அந்த மாதிரி நம்ம கட்டிக்க வேண்டியதான். கட்டிட்டு அக்கம் பக்கத்துல எம்எல்எம் கம்பெனியில வந்து எதை பத்தியும் காது கொடுக்காம இதை பத்தி புரியறதுலயே முக்கியமானது, இதை புரிஞ்சு 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 இதுலயே முக்கியமானது, இதுல ஜெயிக்கிற வழியை மட்டும் பார்த்தாலே நம்ம கண்டிப்பா வெற்றி பெற முடியும். சொல்லி உலகத்துல கம்பெனி இருக்கலாம், கம்பெனி உலகத்துல சிறந்த ப்ராடக்ட் தான். ஆனா நான் என் கம்பெனியும் ப்ராடக்டையும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க வந்ததுக்கு முன்னாடி வாங்க, நான் ஆர்சிஎம் டீ அற்புதமான டீ இருக்கு, குட் ஷிப் இருக்கு, 2 இருக்கு, உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு பரிமாற தயாரா இருக்கிறேன், வணக்கம் சொல்லிக்கிறேன். சோ நான் குதிரைக்கு கட்ட கடிவாளம் கட்ட மாதிரி கட்டி இருக்கிறேன். அதனால டைமண்ட் வந்து நீங்க பேசிக்க
ஆனா எல்லா ஆஸ்திரேலியன் கேரக்டரோட தனி மனித உறவு வச்சுக்கிறேன். பட் அவங்க வந்து என்னை வந்து அவங்க கம்பெனி கூப்பிடுறது. I think Ranjit ji, there is some signal issue. Yes, sir. Yes, sir. Nasser sir left, sir. This point almost he completed, sir. Okay, that's great. So I think this is second last one. Lack of financial management. You know, लोग आते हैं और वो फाइनेंशियली मैनेज नहीं कर पाते हैं चीज़ों को. वो बहुत जल्दी दे बिलीव इन सो ऑफ, वो दिखाते ज़्यादा हैं कि मैं बहुत ज़्यादा पैसा कमा रहे हूँ. सो वैसा मत कीजिए. सो what are the solution? Start part time if you are in job. जरूर नहीं है कि आप फुल टाइम आए, आप पार्ट टाइम स्टार्ट कर सकते हैं. The goal is to be rich, not look rich. So आप अमीर दिखाने के चक्कर में पैसा मत खर्चिए. अमीर बनना is the goal. Invest 10% of your earning. एक आप हैबिट डालिए कि जो भी आपको आ रहा है उसका 10% आपने अर्न करना है. इवन इफ यू आर गेटिंग ओनली 5,000 रुपीज, सो 10% निकालिए और सेविंग कीजिए किसी सेविंग उसमें. सो इट विल हेल्प यू. यस सर. Yes. வேறொரு விஷயம், 7வது விஷயம் வந்து லேக் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு கையில வந்து எவ்வளவு காசு கிடைச்சாலும் கரெக்டா வந்து நீங்க அந்த கிடைக்கிற காசு மேனேஜ் பண்ணலன்னா ஒரு காசும் இருக்காது. இந்த ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள நம்ம பார்த்தா நிறைய ஆளுங்களுக்கு வந்து காசு கிடைக்கிறாங்க. ஆனா அவர் எல்லாரும் யோசிக்கிற விஷயம் வந்து அவருக்கு வந்து இது எப்படி கரெக்டா செலவு பண்ணணும்னு ஆளுங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம், நமக்கு கிடைக்கிற காசுல வந்து அட்லீஸ்ட் வந்து 10%, அட்லீஸ்ட் 10% ஆவது வந்து நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்ல வந்து நமக்கு நம்ம பாதுகாப்புக்காக நம்ம வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பேலன்ஸ். அப்படின்னா நமக்கு வந்து வெறும் காலகட்டத்துல வந்து ஒரு நமக்கு பினான்சியலி வந்து நம்ம செக்யூரா இருக்கும். அதர்வைஸ் வந்து நம்ம எல்லாரும் பண்ற வேலை என்னன்னு கேட்டா, எப்படி வந்து நீங்க வந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் 10 லட்சம் கிடைச்சாலும் அது வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தானே நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல நமக்கு காசு இருக்கும். அதர்வைஸ் நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம கையில இருக்கிற எல்லா காசும் வந்து செலவாய் போகும். அண்ட் நம்ம என்ன சொல்லுவீங்க, ஐயோ எனக்கு வந்து பிசினஸ் கம்பெனில இருந்து காசு கிடைக்கல, இல்லைன்னா வந்து எனக்கு கிடைக்கிற காசு வந்து எனக்கு வந்து இது தெரியாது, இந்த மாதிரி நம்ம இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா 7th பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது, எப்பவும் வந்து அந்த ஃபினான்ஸ் மேனேஜ் வந்து நம்ம கரெக்டா பண்ணலாம். ஐ பிலீவ் Nasser sir already joined, sir. Please. Yeah. Complete. Thank you so much. So these 2 words are very important for especially the person who are doing RCM part time. So there are 2 words, sometime and part time. बहुत सारे लोग sometime करते हैं. sometime मीन जब उनको मूड होता है वो करेंगे, जब मूड नहीं होगा तो 7 month 10 days वो गायब हो जाएंगे कहीं भी. और पार्ट टाइम का मतलब ये है कि आप पार्ट टाइम कीजिए. फॉर एग्जाम्पल यू आर इन जॉब, आप सिर्फ 2 घंटे डेली निकाल सकते हैं. सो वो 2 घंटे बहुत प्लानिंग के साथ में, पूरे डिसिप्लिन के साथ में अगर आप 2 घंटे यहाँ पे स्टार्टिंग में देंगे, यू कैन बिकम ए अचीवर. और जब आपका इनकम आपका सैलरी से ज्यादा आने लगे, देन यू कैन डिस्कस विद योर अपलाइन एंड यू कैन स्टार्ट एज ए फुल टाइम आल्सो. So these 2 words are very important, sometime and part time. Yes sir. Najar sir, are you? Yes sir. Okay. Now signal is okay, sir. Yeah, please. Am I audible? Yeah. Yes. Yes, sir. Right. Thank you. இப்போ நம்ம பார்ட் டைமா இருந்து வேலை செய்யலாம். இடையில கொஞ்சம் சிக்னல் போச்சு, அது என்ன கேட்க மறந்துட்டேன். ஸோ பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டே ஆர்சிஎம்ல இயங்குறது தான் சால சிறந்தது எல்லாருக்கும். ஏன்னா இதுல படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சுதான் மிகப்பெரிய உச்சத்தை தொட போறோம். அதனால பெரிய ஆர்வப்பட்டு பெரிய அவசரப்பட்டு நம்ம ஃபுல் டைமா இதுல மாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்ளைனோட வழிகாட்டுதல்கள் போய் நம்மளோட லீடர்ஸ், டாப் லீடர்ஸ் என்ன சொல்லி தராங்களோ அதை கேட்டு நமக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும் நாமே முடிவு பண்ணி, அவங்க சொல்லி தர்றதை கரெக்டான வகையில, நம்ம நேரம் முக்கியம் இல்லை, எவ்வளவு நேரங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி செயல்படுத்துறதுங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில நம்ம செயல்படுத்தி கொண்டு போய் நம்ம படிப்படியே வளர்ந்து நமக்கு குடும்பம் நடத்தக்கூடிய தேவையான வருமானம் இதுல எப்ப எட்டுறோமோ அப்ப நம்ம ஃபுல் டைமா மாறினாலே போதுமானது. அப்ப முழு நேரம் இறங்கும்போது இது இன்னும் டபுள் ஆக்கலாம், ட்ரிபிள் ஆக்கலாம் ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். உங்க அப்ளைனும் அப்படித்தான் உங்களுக்கு வழிகாட்டுவார். அல்லது ஆரம்பத்திலேயே உங்களை ஒரு ஃபுல் டைமரா மாறினா கண்டிப்பாக 100% தோல்விதான் வர வாய்ப்பு இருக்க ஒழிய, நம்ம படிப்படியா இது ஒரு செடி வளர்ற மாதிரி வளர்ந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு விஷயம். எஸ் சார். So this last one, I can't do it anymore. बहुत सारे लोग बहुत परेशान हो जाते हैं, वो कहते हैं कि अब नहीं होगा, बस अब बहुत हो गया, अब तो मुझे छोड़ना ही पड़ेगा. So the solution is
ऑलवेज रिमेंबर कंसिस्टेंसी इज द की। कंसिस्टेंसी से ही हर जगह परिणाम मिलते हैं, यहाँ भी आपको कंसिस्टेंसी से ही परिणाम मिलते हैं। और या दिस इज द ओनली सॉल्यूशन एक्चुअली। यस सर। எட்டாவது என்ன பாத்தீங்களா, ஐ கேன் டூ இட் எனிமோர். நிறைய பேர் ரொம்ப போதும், ரொம்ப பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் பண்ண முடியாதுன்னு ஒரு தளர்வு மனப்பான்மை. நிரந்தரமா கன்சிஸ்டண்டா போகணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாதது. கன்சிஸ்டண்டா பண்ணக்கூடியதுதான் வாழ்க்கையில எப்பவுமே இறுதி வரை. நம்ம வாழ்க்கையே உயிரோட இருக்க வரை மூச்சு விட்டு தான் ஆகணும். நம்ம மூச்சு விட்டாத உயிரோட இருக்க முடியும். போதும் மூச்சு விடுறது நம்ம நினைக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு செடி கொடி மரம் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அப்போ வாழ்க்கையில ஒரு வியாபாரம் நமக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கன்சிஸ்டன்ஸா பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம இது ஒழுங்கா புரியல அல்லது பிடிக்கல, இது யாரோட நிர்பந்தத்துக்கா செய்யறோமோ அல்லது இதோட அந்த கொடுப்பனை நமக்கு இல்லையோ, அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் அப்படி நம்ம விட்டு போறது. அப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், சின்ன ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு இப்போ என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா, டைமண்ட் கிளப்னா கரெக்டா 12 months பண்ணிட்டு அப்பா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் டைமண்ட் கிளப். இது இல்லையே கன்சிஸ்டன்சி. டைமண்ட் கிளப் எது கொடுத்தாரு, அடுத்து அதுல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகி உன்னை வந்து சூப்பர் டைமண்ட் கிளப் வர மாதிரி அதுல எக்ஸ்பர்ட் ஆகி ஸ்டார் டைமண்ட் ஆகி அதுல எக்ஸ்பர்ட் கிரௌன் மாறதுக்கு தான் நம்ம டிசிஜி நம்ம கொடுத்த ஒரு சிஸ்டம். ஆனா 12 பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டட். எப்படி 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டேன்னு சொல்ற மாதிரி. அப்ப காலேஜ் போயிட்டு ஆகணும். அப்ப காலேஜுக்கு போகணுமா இல்லையா? 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சோன்னு நமக்கு வேலை கிடைக்குமா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிங்கிறது புரியாம இருக்கிறோம். காரணம் நம்ம சிஸ்டத்தை புரியாம இருக்கிறோம். நம்மளோட இலக்கு விஷனை புரியல, டிசிஜியோட விஷனை புரியல, அந்த விஷனை நம்ம சொல்லித்தர லீடர் சொல்லித்தர விஷனை புரியல. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி விஷன். இதான் விஷயம். ஸோ இன்னையில இருந்து நம்ம ஒரு விஷனரி பீப்புளா மாறணும். அப்போ விஷனரி பீப்புள் சொல்றதை கேட்கணுங்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் ஆர் ஆர்டினரி பீப்புள் வித் எக்ஸ்ட்ராடினரி கமிட்மெண்ட், கிரேட்டஸ்ட் ஒர்க். அப்போ ஒரு அசாதாரண மனிதர்கள் யாரு? சாதாரண மனிதர்கள் தான். எப்படி அசாதாரண மனிதரா மாறினாங்க? எக்ஸ்ட்ராடினரி கமிட்மெண்ட்ஸ் எடுத்தாங்க. அவங்களோட கடமை, ஒரு அசாத்தியமான கடமையை கை கொண்டார்கள், அதை சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார். And this is the slide ज्यादातर लोग वेट कर रहे हैं. Thank you very much everyone. மிக்க நன்றி மீண்டும் வருக. Yeah. Nobody is waiting for that slide, sir. Nobody will, sir, because that much excellent session, 100%, 1000% excellent session, sir. Before many times I heard this 8 core steps and the 7th point, the consistency and accountability. Many times we heard, sir, but this is the first time. This was an eye-opening session, 100%, and most relevant session, sir. Not only for Tamil Nadu, for each and every person all over in India, those who are doing RCM, this one was the wonderful session, sir. Thank you so much, sir. Salute. Great, sir. Thank you so much. Nasa sir, thank you so much for the great translation once again, because you are the official translator for Diamond Surendra Vaid, sir. So definitely you have done your job excellently, sir. Mind blowing. And thank you very much. ரைட். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய லீடர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. கோகுமார் சார் அட்டென்ட் பண்ணாங்க, காமராஜ் சார் ஆல்ரெடி இருக்காங்க, நமக்கு வந்து ஜெகதீஷன் சார், எல்லா டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் ஆர் attended திஸ் ப்ரோக்ராம் சார் திஸ் டைம். So I definitely believe that this thing will, இந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய லெவல்ல ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. லெட் மீ டெல் யூ ஒன் திங். இட் இஸ் நாட் தட் நீங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு அதனால வந்து இனிமே ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அப்படி இல்லை. இந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட் வந்து நம்ம காமிக்க வேண்டியது நம்ம ஃபீல்டுல, நம்ம டீம்ஸ்ல, நம்ம வந்து பிசினஸ்ல வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகணும். இந்த நடந்த ப்ரோக்ராம் ஏன்னா வந்து எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. வாட் எவர் நமக்கு வந்து ஒரு நபருக்கு இந்த சிஸ்டத்துல வந்து எப்படி ஜெயிக்கணுங்கிறது, ஈவன் வந்து ஒரு பார்ட் டைமா பண்ணா கூட இந்த பிசினஸ்ல ஒரு கரெக்டான முடிவு எடுத்து குவிட் பண்ணாம கன்சிஸ்டண்டா வந்து இருந்தா, அது மட்டும் இல்ல நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களோட அக்கௌண்டபிலிட்டி, அந்த என்னோட டீம்ல வந்து நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு காரணம் யாரு? நான் தான். அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து எனக்கு இருந்தா டெஃபினெட்லி வந்து இந்த சிஸ்டத்துல நமக்கு எல்லா ஆளுங்களுக்கும் வந்து டைமண்ட் சுரேந்திர வட் சார் மாதிரியே நமக்கு டைமண்ட் ஆக முடியுங்கிறது கரெக்டா அவர் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இம்ப்ளிமெண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் definitely I believe that this year 2023 onwards Tamil Nadu will be giving such a wonderful result that all over India will be discussed. இந்தியாவில வந்து எல்லா ஆளுங்களும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி, எஸ் தமிழ்நாடு இஸ் ரோரிங், அந்த மாதிரி வந்து டிஸ்கஷன் பண்ணணும். அப்படி வந்து நமக்கு எல்லாருக்கும் இந்த பிசினஸ் கொண்டு போகணும். அண்ட் வித் த பிளெஸிங் ஆஃப் டைமண்ட் சுரேந்திர வட் சார் will achieve பெரிய லெவல்ல வந்து நம்ம எல்லாரும் அச்சீவ் பண்ண போறாங்க. ஸோ we can நம்ம வந்து நிறைய லீடர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து எல்லா ஆளுங்களும் வந்து நமக்கு பேசலாம். நம்ம கூட கோகுமார் சார் இருக்கு. ஸோ
Gomar sir, available sir? Your words, we all are waiting for your words, sir. Thank you. Ranjit sir. Thank you team Tamil Nadu. இன்னைக்கு வந்து thank you but sir, excellent session. Most of the people बहुत बार पूछते हैं कि लोग आरसीएम में आते हैं, आरसीएम इतना सिंपल होता है फिर भी छोड़ के जाते हैं. people so simple system, then still why people leave? So you have given a detailed explanation today why people leave RCM business. Actually, if everybody note that those points and work on those points, அது சரேன் கொடுத்திருக்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, 8-9 பாயிண்ட் கொடுத்தாரு. அந்த 9-10 பாயிண்ட்ல நம்ம கரெக்டா வந்து அதோட மேல நம்ம வேலை பண்ணினா, people leaving the business we can reduce. If 100 people are joining, maybe 70-80 people are leaving the business because they are not understanding. Our purila RCM business purila sir இன்னைக்கு சொன்ன அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து if we are investing time and educating our team, நம்ம டீமை விட்டு போற ஆள்களை வந்து நம்ம தடுக்க வைக்கணும். So what sir, once again thank you very much joining for Tamil Nadu team and keep coming sir, we are always welcoming you back. Thank you. JRC. Thanks for the opportunity. Thank you so much, Gomar sir. Kamra sir, your words. Sir, thank you sir. Thank you very much, my dear Diamond sir. Very great session, very great information, essential information, timely information to Tamil Nadu. Those who are not receiving the information, not following the information, it is hard to be in the RCM and long travel in the RCM. This support us to take long travel in the RCM business, sir. So June onwards, I am full-time in RCM. So you told to do the part-time stand, step by step come on the full-time. But I was in the olden days doing a part-time. But now the balance, I would like to be on 200 years, sir. Balance 40 years to me to do the business full-time, sir. Thank you very much for your kind information. Nandri Ranjit sir, Nandri. நண்பர்களே, நன்றி. ஆல் லீடர்ஸ், தமிழ்நாடு பிசினஸ் டைமண்ட் சார் சொன்ன 10 பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போதுமானதும். இதெல்லாம் வேற யாருக்கோ சொல்றது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா ஆவறது இல்ல. இது நமக்கு சொன்ன பிசினஸ். எப்ப பார்த்தாலும் அவர் மோசம் இவர், அது இல்ல, இது நமக்கானது. நாம தான் மோசம், நாம தான் சரியில்லைன்னு என்னைக்கு நாம எடுத்துட்டு போறோமோ அப்ப டீம் தாராளமா நம்ம டைமண்ட் ஆக முடியும். சாதாரண ஒரு கேபிள் ஆபரேட்டரா இருந்த ஒரு மனிதர் ஒரு டைமண்ட் பின்னுக்கு அடிக்க முடியுமானால் நம்ம நாளையும் முடியும். ஏன்னா இது வந்து டைமண்ட் பின் காமன் டு எவரிபடி, எல்லாருக்கும் டைமண்ட் காமன் தான். அதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு வருவோம். இப்போ ரூபியில் இருக்கிற ஆளுக்கு இன்னொரு 4-5 படிதான். ரூபி, ஸ்டார் ரூபி, அப்புறம் சப்பையர், ஸ்டார் சப்பையர், டைமண்ட் 5 படிதான் அவருக்கு. அப்போ எனக்கு எமரால்டுக்கு 6 படி தான் இருக்கு நான் டைமண்ட் அடிக்கிறது. அப்போ உங்களுக்கு எல்லாம் பாருங்க 7 படி 8 படி அவ்வளவுதான். we are very dear to diamond. நம்ம டைமண்டை ஃபாலோ பண்ணா, டைமண்ட் சொல்றதை ஃபாலோ பண்ணா போதும், டைமண்ட் ஆக முடியும். Thank you very much, sir. Thank you very much, my dear Ranjit and Diamond, sir. Switch it out to you, Ruby, sir. All the best. Yes, sir. Yes, sir. Thank you, sir. Thank you so much. Any other technical achiever want to? யாருக்காவது வந்து technical achievers, especially first chance அவருக்குதா, யாராவது வந்து பேசணும்னா பேசலாம். அஸ்கர் சார், you are there. ஜெயதீஷன் சார், please sir. Welcome. Yes, sir. Good afternoon, sir. நீங்க ஒரு அருமையான செஷன் சார். அதாவது இப்பதான் வந்து ட்ரெயின் கிளம்பி இருக்கு. தமிழ்நாடு வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்றதுக்காக வந்து நம்ம சார் டைமண்ட் சாருடைய திடீர் விசிட். ஸோ கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சார். அருமையான ஒரு செஷன். எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இதுலயும் பார்த்தா இந்த ஸ்லைட் எல்லாம் புதுசு, ஜஸ்ட் வந்து நம்ம புதுசா பார்த்துருக்கோம். ஸ்டெப்ஸை வந்து புதுசா நமக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன் சார். நல்ல மறுபடியும் ரெக்கார்டிங் பண்ணி மறுபடியும் கேட்டோம் அப்படின்னா இன்னும் அதுல இருந்து பல விஷயங்கள் கிடைக்கும். சார் என்ன சொல்ல வர்றாங்கன்னு நம்மளால முழுசா புரிஞ்சுக்கிற முடியல. சோ அதை நம்ம மறுபடியும் கேட்டோம்னா இன்னும் அதுல பல விஷயங்கள் இருக்கு, நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு செஷன் வந்து இன்னும் நமக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. அதோட வந்து இந்த புதிய பிளான்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க நேரத்துல சார் வந்திருக்காங்க. ஸோ எந்த பின்னுக்கு போறப்ப எந்த அளவு அல்லலாம் அப்படின்னு சார் ஒரு ஓரலா சொல்லிட்டு போனாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு அடுத்த மாசத்துல இருந்து கை கூட போன மாசத்துல முடிஞ்ச பிசினஸ் அடுத்த மாசம் எடுக்கிறப்ப தெரியும். அத்தனை பேர் எங்க ஓட போறாங்க. ஜஸ்ட் வந்து இனிமே எல்லாம்
பின்னு மாற மாட்டாங்க, பின்னு ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பிளான் இருக்கு. அந்த சார்க்கு ஒரு கோடி காட்டியிருக்காரு. ரொம்ப வெரி தேங்க்யூ டைமண்ட் சுரேந்திரா சார் அண்ட் நம்ம நாசர் சார் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக, மற்றும் இந்த செஷனை கொடுத்ததுக்காக நம்முடைய ரூபி சாருக்கும் நம்முடைய காமராஜ் சாருக்கு அத்தனை லீடர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ சார். Welcome sir, all the best. Thank you so much sir. Anybody else? Sir, good afternoon. Yes, welcome Good sir. afternoon. आरसीएम मंद सर सुरेंद्र सर, आज का सेशन ऐसा था, जो काम करते हैं वो लोग के लिए भी था, जो नहीं काम करते हैं वो लोग के भी था। इतने दिन आपका सेशन जितना करते थे उसमें आज का तो ஆடியோ கட் ஆயிடுச்சு சார். I believe he got a call. Asgar sir, hello. மொபைல் ஹால் வந்து ஆமா அதான் ஐடென்டி பண்றேன். அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். Sir, you are not audible. ஹலோ. Sir, now audible sir, please. You can continue sir. பேசுங்க. கேக்குதா சார்? இப்ப கேக்குது. சார் மத்தவங்க பேசட்டும் சார். இல்ல சார், அது வந்து கால் வந்து இல்ல உங்களுக்கு. Okay, I believe Asgar sir ஏதோ ரவி சார் வாங்க சார் ப்ளீஸ். வெல்கம் சார். வெல்கம் சார். வணக்கம். குட் ஆர்சியம் சார். குட் ஆர்சியம், ஜெயார்சியம். இப்போ ஒரு மீட்டிங்ல தான் இருந்தோம். எம்எஸ்சில இருந்து முடிச்சுட்டு 2 மணிக்கு சாரோட மீட்டிங்கு கேட்கும்போது ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு டைமண்ட் சாரோட மீட்டிங் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா அந்த 70,000 அண்ட் அபோவ் பிவி வந்து ஒரு முதல் லீடர்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லி ஆரம்பிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி போல் ஆனா என்ன பெனிஃபிட், ரூபி ஆனா எவ்வளவு பெரிய பெனிஃபிட் அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து அந்த பிசினஸ் பிளான்ல இருக்கிற ஒரு பெரிய மோட்டிவேஷனா ஆரம்பிக்கும் போதே சார் வந்து ஒரு மோட்டிவேஷனா ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை வந்து தெளிவா நிறைய பேர் இன்னைக்கு உள்ள இருக்கோம். அது வந்து பெரிய மகிழ்ச்சி. அதுவும் சார் வந்தவொடனே எல்லாரும் உள்ள மனசும் வந்து ஒரு பெரிய டைமண்ட் சாரை பார்த்தோன்னா நம்மளே டைமண்ட் ஆன மாதிரி ஒரு மகிழ்ச்சியா இருந்தது இன்னைக்கு அவர் பேசினதெல்லாம். கண்டிப்பா வந்து சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துல வந்து இந்த பிசினஸ் நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கு. சார் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்தா கூட ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்றதை விட சார் சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றது வந்து இன்னைக்கு ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி நாசர் சார் வந்து இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ரஞ்சித் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எமரால் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், டைமண்ட் சாருக்கு வெரி 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 தேங்க்ஸ். ஏன்னா வந்து இந்த பிளான் தான் பெரிய மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறது ஒரு சேலஞ்சான ஒரு கட்டத்துல சார் வந்து சொன்னது வந்து எல்லாருக்குமே இங்க ஒரு 15 பேர் இருக்கோம், உட்காந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம். ஒரு லைவ் செஷன் மாதிரி இருந்தது இன்னைக்கு அவர் சார் பேசினது. உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி ரஞ்சித் சார், ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட் ரவி சார். ஆக்சுவலி ரவி சார் வணக்கம் சார். மாதிரி எஸ் அஸ்கர் சார் ப்ளீஸ். சார் நடுவில் ஒரு கால் வந்துருச்சு. சாரோட செஷன் வந்து ரொம்ப சிந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு செஷன்ல வந்து ஒரு 180 பேரும் இந்த செஷன்ல கிடைச்ச விஷயத்த அப்படியே ஆள் மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏத்திட்டாங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கும். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா பிளாக் கேட்ஸுங்குவாங்க செக்யூரிட்டி, அந்த 6 பேர் தான் இருப்பாங்க. ஒரு ஹெட் ஆஃப் த நேஷனல் லீடரே காப்பாற்றுவாங்க உயிரை கொடுத்து. அது மாதிரி இந்த பிசினஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு மாறிக்கிட்டோங்கிறது பாராட்டுதல், கைத்தட்டல் அப்படிங்கிறதோட அது ஆள் மனசுல ஏத்திக்கிறதுல தான் அர்த்தமே இருக்கு. ஏன்னா எத்தனையோ விஷயம் கேட்கிறோம், ஆனா அதன் பாதையில நம்மளை மாத்திக்கிறது தான் நல்ல விஷயம். நிறைய இன்னைக்கு எத்திக்கல சார் நிறைய சொன்னார். सुरेंद्र सर आपका तो बहुत धन्यवाद। तमिलनाडु के लिए 15 डेज एक बार ऐसा आने से हम बहुत जल्दी ऊपर आएंगे सर। आपका तो आपका साफ नेचर है, लेकिन आपका जबरदस्त स्पीच है सर, इसलिए आप डायमंड हैं। डायमंड ही है। थैंक यू वेरी मच सर। थैंक यू। wonderful sir, wonderful. Okay, I believe வேற ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ பேசணும்னா பேசலாம். அதர்வைஸ் லெட் மீ அன்மியூட் மிஸ்டர் சுகுமார் சார். வாங்க சார். வெல்கம் சார். சார் வணக்கம். டைமண்ட் ஜி சார் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு மீட்டிங் நல்லா சூப்பரா நல்லா இருந்தது டைமண்ட் ஜி சார். இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து சொல்ற போது ஒவ்வொரு விஷயம் முத்தா நல்லா இருந்தது. அதுவும் தமிழ்நாட்டுல வந்து அந்த இட்லி, தோசை, பொங்கல் லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுறீங்கல்ல, அது ரொம்ப சூப்பர். இப்ப என்னன்னா நீங்க என்ன பண்ணீங்க,
டெல்லியிலே சரவணபவனா ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு சொன்னீங்களா, ரொம்ப சூப்பரா இருக்குது. வெரி ஹாப்பி. உங்க முகத்தை பார்த்த உடனே நாங்களாம் டைமண்ட் ஆயிட்ட மாதிரி ஃபீலிங் இருக்கு சார். அவ்வளவு ஸ்பீச், அவ்வளவு பொறுமை. நீங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அது வந்து எல்லார்கிட்டயும் லோல வந்து கீழே வந்து டச் பண்றீங்க பாத்தீங்களா சார், அங்கதான் சார் உங்ககிட்ட ஒரு ஹைலைட்டான ஒரு ஹார்ட் இருக்கு சார். உண்மையிலே தான் சார். எவ்வளவு பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க, ஒரு 2 மணி நேரம் காக்க வைப்பான், 3 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பான், 5 மணி நேரம் வெயிட் பார்ப்பான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஆர்சிஎம்ல, யாரா இருந்தாலும் அவ்வளவு க்ளோஸா வந்து உட்காருங்க. அதோட எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, அன்னைக்கு அந்த மீட்டிங், சென்னை மீட்டிங் வரும்போது என் தோல் மேல கையை போட்டுட்டு உட்காந்து பாத்தீங்களா சார், அந்த ஸ்டில்ல மறக்க முடியல. பக்கத்துல ரஞ்சித் சார் வேற இருந்தாரு, 3 பேருமே இருந்தோம். எவ்வளவு ஒரு பெருந்தன்மை, எவ்வளவு மனசு சார். உண்மையில இந்த கிரிக்கெட்டை பத்தி, டெண்டுல்கர் பத்தி பேசுனீங்க, உண்மையில அது சூப்பர். இந்த குதிரையை பத்தி பேசுனீங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சொன்ன மாதிரி ஏதோ உதவாத நெகட்டிவ் தாட்ஸ் பேசுறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவ் திங்க் வந்து பிசினஸ் பிசினஸ் பிசினஸ், நான் ஜெயிக்கணும், நான் டைமண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு போனாங்கன்னா எந்த கதையும் காதுல போட மாட்டாங்க, எந்த கதையும் கேட்க மாட்டாங்க. நான் ஜெயிக்கணும், அப்ளைன் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், எங்க அசோசியேட்ஸ் வளர்க்கணும், 70,000 பேர் உள்ளவங்க மேல தூக்கின்னு வரணும். இன்னைக்கு உண்மையிலேயே அந்த ஸ்வீட் வந்து திருப்பதி லட்டு கொடுத்தா மாதிரி சார். திருப்பதி லட்டு கொடுத்தா மாதிரி அவ்வளவு ஒரு ஹெவியான ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான அவ்வளவு சூப்பர் சார். இன்னைக்கு அதை விட உங்களுடைய ட்ரெஸ் கோடு ரொம்ப ரோஸ் கலர் பிங்க் கலர் உட்கார்ந்து பாத்தீங்களா சார். எங்க ஒய்ஃபு கிட்ட காமிச்சேன், சார் இந்த ஏஜை கூட எவ்வளவு எளிமையா ஸ்மார்ட் ஆகுறாரு பாத்தீங்களா சொல்லி. உண்மையில உங்களுடைய ஓப்பன் ஹார்ட் தான் சார் உங்களுடைய பேச அழகை வந்து அழகா காட்டுது சார். அந்த உள்ளம் தெளிவா இருக்கணும். நம்ம எண்ணங்கள் போல் நம்ம வாழ்க்கை உயர்ன்னு சொல்லுவோம், தமிழ்ல சொல்லுவோம். அந்த எண்ணம் தெளிவா இருந்தா நம்ம முகமும் அழகா இருக்கு சார். உண்மையிலே இன்னைக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆப் சார் உங்களுக்கு. ரொம்ப சூப்பர். நீங்க என்ன 200 வருஷம் வாழணும். இன்னைக்கு ஆர்சிஎம் வந்து பெரிய லெவல் 500 வருஷத்துக்கான பிளான் போட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாடிஃபிகேஷனும் லாபம் வந்து நிறைய கொடுக்கறதுக்காக கம்பெனி தியாகம் பண்றதுக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். உண்மையிலே சார் எங்களை எல்லாம் கொடுக்கணும் எண்ணம் இருக்கும் போது உண்மையிலே நாங்க நல்லா இருப்போம். நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். நம்ம ரஞ்சித் சார் ஹீரோ. தமிழ்நாட்டுக்கு வந்து கேரளால இருந்து விட்டுட்டு தமிழ்நாட்டுல தானே ஜெயிக்கணும் அந்த வெறித்தனத்தோட ஓடி வந்திருக்காரு. தமிழ்நாட்டை பிடிக்கணும், கேட்ச் பண்ணணும். அந்த வெறி வந்து அதுவும் எங்க ஆவடி பக்கத்திலே திருமலாலுக்கு வந்துட்டார். மிஞ்சி போட ஒரு 3 கிலோமீட்டர் என் பக்கத்துல நிற்கிறார் ரஞ்சித் சார். ரொம்ப வெரி ஹாப்பி வந்ததுக்கு. சிஎன்ஆர் சாருக்கோ கோபகுமார் சார் ஐயா பத்தி சொல்ல தேவையில்லை. அவருடைய ஸ்டைலு, அவர் ஸ்பீச்சு, அந்த நடந்து போற ரொம்ப பிடிக்கும் சார். உண்மையில அப்ளைனுங்கெல்லாம் வெரி வெரி கோல்டு, பேல், வைரம் எல்லாமே சொல்லலாம் சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வாங்க சார். டைமண்ட் ஜி சார், இட்லி, தோசை, பொங்கல், ஐ எம் ரெடி. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சுகுமார் சார். ஆக்சுவலி வந்து நான் ஆவடியில சுகுமார் சார் வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க. இங்க வந்து 2 ரூபிக்கான இது இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. திடீர்னு ரூபியா வாங்க, அதான் பெஸ்ட். എനിവേസ് നമ്മ രവീന്ദ്ര പണിക്കർ സാർ സംസാരിക്കുന്നോ? ഇഫ് യു വാണ്ട് ഐ ക്യാൻ അൺമ്യൂട്ട് യു സർ. நம்ம வந்து கேரளாவில இருந்து தி யங்கஸ்ட் லீடர், யங்கஸ்ட் சேல்ஸ் பர்சன் நம்ம கூட இருக்கிறாங்க. பணிக்கர் சார், ஜேஆர்சிஎம் சார், ஜேஆர்சிஎம். நமஸ்கார் சார். நான் ரொம்ப நேரமாயே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இனியோ நான் என்னென்ன ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் வந்து ரவீந்திர பணிக்கர், கேரளாவில் ஆலப்புழா ஜில்லாவில இருந்து தான் பேசுறாங்க. அங்க தமிழ்நாட்டில வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம மீசை சுகுமார் சார். அவர்தான் நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. பின்ன சார் எப்படி இருக்காங்களே? ரஞ்சித் சார் நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். கம்பீரமா இருக்கு. डॉक्टर सुरेंद्र वाट्स नमस्कारम சார். सुनता क्या नहीं सुनता? வட் சார் இப்ப இல்ல, இறங்கி. ஓகே. எனியோ எனக்கு வந்து ஒரு நினைப்பு, அது எப்படி நடக்குமா இல்லையா ஒன்னும் அப்படியே ஆசைப்படுறாங்க. எனக்கு கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன என்ன പറയുന്നത്, ஒரு ஷோப் அங்க போட்டால் எப்படி இருக்கும்? வெரி குட் சார், வெரி குட். நீங்க பாக்குறதா இதான் என்னோட ஷோப். இப்போ அது நான் பின்னால அது போட்டோஸ் ஷீட்டா அப்ப பின்னாடி விடலாம். பாருங்க, பார்க்கலாமா இல்லையா? பார்க்க முடியுது சார். சரி, நான் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெளியில போறதாங்க சார், கொஞ்சம் வண்டி செக்அப் பண்ணணும், அதுக்காக வெளியே போறாங்க. சரி ரஞ்சித் சார், நீங்க 11ஆம் தேதி நீங்க வருந்தானா சார்? 11ஆம் தேதி ഞാനില്ല சார். நம்ம வண்டர்வேல்ட் ஓபனிங்ல இருக்கும். வண்டர்வேல் சங்கனாசேரி. ஓகே, நான் வரல. சங்கனாசேரி பார்க்கலாம். சங்கனாசேரி we will meet there sir. Thank you. We will meet there. We will meet there definitely. Right sir. என்னுடைய டிஸ்ப்ளே வாங்க சார். என்னுடைய ஓ thank you sir, thank you.
நல்லா போறதாங்க, டிஸ்பிளே எல்லாம் நல்லா போறதாங்க. சூப்பர், செம்மையா இருக்கா. இப்போ ஒரு 5 டிஸ்பிளே ஓபன் பண்ணிருக்கு சார். நல்லா இருக்கு, பிசினஸ் சூப்பரா இருக்கு சார். ஓகே சார், நீங்க என்னோட வெல்விஷர் சார். என்ன ஞாபகம் வச்சுட்டு சொல்லி பாத்தீங்களா சுகுமார் சார் சொன்னீங்க. தேங்க்யூ சுகுமார் சார், தேங்க்யூ. நான் உங்களோட பேரு தான் முதல்ல உங்களோட பேரு தான் சொன்னது. கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார் இந்த பேச சொல்ல உடனே. தேங்க்யூ சார், ஹாப்பி சார். தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே தேங்க்யூ ரவீந்திர சார். രവീന്ദ്ര പണിക്കർ സാർ வந்து ஓல்டான ஆளு. அவர் வந்து பெர் மந்த் லட்சக்கணக்கிന് രൂപയോட സെൽഫ് சேல் பண்றாங்க. அது வந்து நியூட்ரி சார்ஜ் வந்து ഏറ്റവും அதிகம் கேரளாவில் சேல் பண்ற ஒரு லீடர் தான் அவரு. இஸ் நாட் ஏ ஓல்டு பர்சன். அவர் வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள புதுசா வந்திருக்காங்க. அவர் வந்து ஆர்சிஎம் புரிஞ்சு அதை வந்து நேசிச்சு பண்ணனால லட்சக்கணக்கிന് PV நியூட்ரி சார்ஜ் வந்து பெர் மந்த் சேல் பண்ற லீடர். ஸோ இட் இஸ் பிக் திங். நமக்கு ஒரு நல்ல அப்ளோஸ் கொடுக்கலாம். அண்ட் டெஃபினெட்லி நம்ம தேவி மேடம் வாங்க மேம். JRCM ഞാൻ ദേവി തൃശ്ശൂരിൽ നിന്ന്. ഇത്രയും നേരം എല്ലാവരും അഭിപ്രായം പറഞ്ഞു, ആരും ലേഡീസ് ആരും ഉണ്ടായില്ല. അതുകൊണ്ട് തന്നെ ഞാൻ മുന്നോട്ട് വന്നത് കീസോൾ ഇത്രയും പ്രചാരമായിട്ടിരിക്കുന്ന സമയത്ത്. അപ്പൊ ഇന്നത്തെ സുരേന്ദ്ര സാറിന്റെ ക്ലാസ് ഞാൻ ഓഫീസിലിരുന്ന് കേട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. നല്ല പ്രോഗ്രാം ആയിരുന്നു. അതിന്റെ കൂടെ ഇംഗ്ലീഷിൽ എഴുതി കാണിച്ചുകൊണ്ട് എല്ലാം നന്നായിട്ട് മനസ്സിലായി. വലിയ പ്രോഗ്രാമുകളിലൊന്നും ചിലപ്പോൾ പങ്കെടുക്കാൻ പറ്റാറില്ല. ഇതെനിക്ക് വളരെയധികം പ്രചോദനം കിട്ടി. അപ്പോ രഞ്ജിത്ത് സാറിന്റെ അവതരണം എല്ലാം കൂടി ആയപ്പോ വളരെ സന്തോഷം. ഓക്കെ, താങ്ക് യു JRCM. താങ്ക് യു സോ മച്ച് മാം. ഒരു ലേഡി റെപ്രസെന്റേഷൻ അത് വേണ്ടിയിരുന്നു മാഡം, അതുകൊണ്ട് അത് കംപ്ലീറ്റ് ആയി. യെസ് നരേൻ സർ, വെൽക്കം സർ. യെസ്, ഗുഡ് ഈവനിങ്. ஃபென்டாஸ்டிக் மீட்டிங். அவர் டைமண்ட் வத்ஸ் சார் சொன்ன எல்லாமே எனக்கு தான் சொல்ற மாதிரி இருந்தது. எவ்ரி வேர்ட் வாட் he told was for me. So first I should take it for myself. I will build it up better. இப்போ முன்னாடி கூட காமராஜ் சார் கூட அதான் சொல்லியிருந்தேன். we were traveling together in Chennai. ஒரு மீட்டிங் MSVல முடிச்சுட்டு போயிருந்தோம் to Veda's house. So that time we were talking how, what, why it's a delay எல்லாம் பேசியிருந்தோம். டெஃபினெட்லி இதை ஃபாலோ பண்ணி பார்ட் டைமா பண்றவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்போது ஃபுல் டைமா பண்றவங்களுக்கு டெஃபினட்டா சக்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபாலோ த சிஸ்டம். அதே தான் மீசஸ் சார், தேங்க்யூ. ஸோ அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணும்போது சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போதே நமக்கு சக்சஸ் தான் ஷுவர். ஓகே, ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு நான் இதை அட்டென்ட் பண்ணும்போது அவர் டைமண்ட் வத்ஸ் சார் வந்து he was talking only to me அப்படின்றதா என்னோட ஃபீலிங். வேலிட் பாயிண்ட். இதை வந்து சிஸ்டம் அது we used to speak the same system earlier. அதை கொஞ்சம் ஹைலைட்டடா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற மாதிரி எப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது we feel it and it's not a difficult thing. ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை அவர் சொன்னதெல்லாம், நம்ம ஈஸியா பண்ணக்கூடியதான். அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணாலே போதும். சக்சஸ் இஸ் ஷுவர். பட் வென் அதுதான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ ரஞ்சித் சார், உங்களை கேரளாலையும் பிடிக்கணும்னு பார்த்தா இப்ப சென்னைக்கே வந்துட்டீங்க, உங்களை விடுறது இல்ல. டெஃபினெட்லி வில் மேக் இட் சூன். வில் மீட் அப். கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா எப்படி கொண்டு போலாம்னு பேசி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. காமராஜ் சார் இருக்காரு நமக்கு கூட, ரவி இருக்கவே இருக்காரு. ரவியை நான் விடவே மாட்டேன். ஸோ சேம் வே இன் கேரளா ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட். ஓகே, அஸ்கர் சார் திருச்சியில ஒரு ரைடு அடிக்க போறோம். திருச்சியில அஸ்கர் சாருக்கு இப்பவே சொல்லிடுறேன். திருச்சியிலயும் ஒரு டீம் வரப்போகுது. ஓகே, தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்கு மீட்டிங் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா எனக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுன மாதிரி இருந்துச்சு. ஐ எம் சோ ஹாப்பி. தேங்க்யூ. வெரி குட் சார். நரேன் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இது எனக்காக இந்த மீட்டிங்னு நினைச்சா டெஃபினெட்லி வந்து எல்லா ஆளுகளுக்கும் பெரிய லெவல்ல சேஞ்ச் வரும் லைஃப்ல, ஆர்சிஎம் பிசினஸ்ல. சுஜாதா மேம், you want to talk? Hey sir, thank you. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ரெஸ்பெக்டர் சுரேந்தர் சாரோட கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. சாரி, தமிழ் மலையாளத்துல சம்சாரிக்கல, குழப்பம் இல்ல. ரொம்ப நல்லா தமிழ் பேசுறேன் மேடம், தமிழ்ல பேசுறேன். ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோ எல்லாம் இல்ல. நமக்கு சார்ந்த கிளாஸ் வந்து நம்ம அன்றாட பொருட்களை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி தந்திருக்காங்க. ரொம்ப நல்ல கிளாஸ் மிஸ் பண்றவங்க எல்லாம் ரொம்ப நஷ்டம் அப்படின்னு தான் சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ். என்ன இந்த இதுலக்கு சார் கூப்பிட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொருத்தர் கிளாஸ்ல